ஓகே ப்ரோ. டுடே எக்கனாமிக்ஸ் ஜாகிரபின்னு சொல்லிட்டு போட்டோம். ஒரு சில காரணத்தினால சார் வர முடியல, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்ல, வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கிளாஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ டுடே எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. பொருளியல் எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போயிருக்கா, எடுத்திருக்குமா மேம்? நம்ம எடுத்துமா எக்கனாமிக்ஸ்? இதான் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா? பொருளாதார வாழ்க்கை என்ன போயிருக்கு மேடம்? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்லாம் சொல்லியிருக்கேன்னா இல்லை ஹிஸ்ட்ரி இல்லை, எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக் லைஃப் கிடையாது, அது வேற, அது ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு. இப்போ நம்ம பொருளியல் பார்க்க போகிறோம், இது கம்ப்ளீட்டாக வேறு. இது ஹிஸ்ட்ரி இல்லை, இது எக்கனாமிக்ஸ், வேறு சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் எக்கனாமிக்ஸ், வந்து இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ், ரைட்டுங்களா? சரி, பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை, பொருளாதாரம் இல்லாமல், பொருளியல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. நியூவாக நோட்டு போட்டுக்கோங்க மேடம், புது நோட்டு போடணும், இல்லை திருப்பி பின்னாடி கூட எழுதிக்கோங்க. ஹிஸ்ட்ரியோட மிங்கிள் பண்ணிடாதீங்க, சுத்தமாக புரியாது. ஓகேவா? ஹிஸ்ட்ரி வேறு, எக்கனாமிக்ஸ் வேறு கம்ப்ளீட்டாக. ஸோ டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் இல்லாத மூமெண்ட்டே இல்லைங்களா? எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? பர் டே எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 500. இப்போ மந்த்லி 15,000 இயர்லி. இது இண்டிவிஜுவலுடைய எக்ஸ்பெண்டிச்சரா, ஒரு தனி மனிதனுடைய செலவா, ஒரு ஃபேமிலி? அப்போ அந்த 15,000 எப்படி கிடைக்குது? ஏர்னிங். ஓகேவா? சரி, வருமானம் இருந்தால் தான் செலவு. ஓகேவா? அதான் எக்கனாமிக்ஸ், ரைட்டா? நம்மளுடைய ஒரு சராசரி மனிதனுடைய ஆர்டினரி தேவை என்ன? ஒரு நாளைக்கு என்ன தேவை? டிமாண்ட். நம்மளுடைய டிமாண்ட் என்ன? 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைல். ஓகேவா? ஒரு டீசெண்டான லிவிங் பிளேசஸ், இல்லைங்களா? இது நம்மளுடைய தேவை. ஓகேவா? இதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது யாருடைய கையில் இருக்குது? யார் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும்? கவர்மெண்ட். ஓகேவா? நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது யார்? கவர்மெண்ட். அப்போ நம்ம தேவை, அதற்குண்டான சேவையை செய்கிறது அரசாங்கம். அப்போ தேவை, சேவை, இதுதான் எக்கனாமிக்ஸ், ரைட்டுங்களா? ஸோ வரவு செலவு. இப்போ நம்மளுக்கு மாதம் 15,000 வந்து 15,000 செலவு பண்ண மாட்டோம், ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா தேவை, சேவை, இதெல்லாமே தான் பொருளாதாரம், ரைட்டுங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் மூவ் பண்ணுறாங்க. இந்தியன் எக்கானமின்றது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. கண்டக்டர் யாருன்னா ஆர்பிஐ, சரிங்களா? ஸோ டிரைவர் என்ன தான் திறமையாக பஸ் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் கண்டக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும், இல்லைங்களா? அப்போ அந்த 2 பேரும் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சிங்க் ஆகணும். ஓகே, ஒத்துழைப்போட வேலை செய்யணும். ஆமாம் தானே? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் சாப்பிடும்போது ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. ஓகேவா? உடனே வந்து கண்டக்டர் வந்து சைடு மிரர் சைடு வந்து பார்க்காம அவன் பாட்டு போடா, அவங்ககிட்ட போய் நாம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும்ல, ரைட்டா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய பொருளாதாரம் ஏதோ பெரிய வளர்ச்சியும் இல்லாமல், அமெரிக்கா மாதிரி இல்லாமல், ஃப்ரான்ஸ் மாதிரி இல்லாமல், ரைட்டா, இன்றைக்கி ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்கும். ஓகேவா? லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் சரி, இன்றைக்கி வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் எக்கானமின்னு நம்மளை தான் சொல்லுவோம். தம்பி ஓகேவா? இல்லை, ஸோ வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் எக்கானமி நம்மளுக்கு தான். ஓகேவா? அதனால தான் வந்து வெறும் 10 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட 9வது இடத்துல இருந்தோம், இன்றைக்கி நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஓகேவா? அதுக்கு காரணம் நம்மளே தான். ஏன்னா உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத மனிதவளம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஹியூமன் கேபிட்டல், அதுதான் முக்கியம், ரைட்டுங்களா? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பல நாடுகள் வந்து ஐரோப்பியன் நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரன்றாங்க. ஓகேவா? இன்னொரு நம்மளுடைய அட்வான்டேஜ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கேஜ் பாப்புலேஷன் இங்கே அதிகம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதுடைய மக்கள் தொகை அதிகம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சைனா, ரீசெண்டாக நம்ம அவங்கள பீட் பண்ணிட்டோம். சைனா வந்து சமீபத்தில் தான் நம்ம மக்கள் தொகையில் பீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான். சைனாவில் போய் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகம். ஓகேவா? அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போனால் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் இந்தியா அப்படி கிடையாது.
கிட்டத்தட்ட 60 to 70 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பீப்புள் இந்தியாவில் அவுட் ஆஃப் 143. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்பிஐ உடைய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, டிரைவர் கண்டக்டருக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ரோடு நல்லா இருக்கணும், ஃபஸ்ட்டு பஸ்ஸு கண்டிஷனாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ தான் சொன்னோம், இந்தியா வந்து உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது, வேர்ல்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. ஓகேவா? அப்போது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25 கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்க. ஓகேவா? பேசிக் லெவலில். ஓகேவா? அடிப்படை வறுமை கூட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத வறுமை. ஓகேவா? அப்போ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இப்படி இல்லாத வறுமை. ஓகேவா? அப்போ மீதி 120 கோடி பேர் இருக்கிறாங்களே, 120 கோடி பேர்த்துக்கும் இந்தியா 3 வேளைக்கு சாப்பாடு போடுது. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி வளர முடியலையே, சிங்கப்பூர் மாதிரி வளர முடியலையே அப்படின்லாம் நம்ம நாட்டை நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்தியா 123 கோடி பேர்த்துக்கும் 3 வேளை சாப்பாடு போடுது, அதே பெருசு. ஓகேவா? இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் இருக்கிறது தான் வந்து சின்ன என்ன சொல்கிறது நார்மல் ஃபேமிலின்றாங்க. 5 பேர் இருந்தாவே பெரிய குடும்பம்னுறாங்க. ஓகேவா? பட் அந்த காலத்தில் வந்து அந்த காலம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம் வாழ்ந்த காலத்தில் வரைக்கும் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா ஃபேமிலி, தாத்தா, பாட்டி இப்படி ஒரு 12-13 உருப்படி இருக்கும். ஓகேவா? அதே அன்னைக்கு வந்து பெருசாக தெரியாது. ஆனால் இன்னைக்கு 3 பேர்த்துக்கு மேலே ஒருத்தர் இருந்துட்டாருன்னா கூட ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிடுவார், குடும்பம் பெருசாக என்ன பண்ணுறது, உங்களுக்கு செலவு அதிகமாகும், தண்ணி செலவு அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது ஒரு 5 பேர் 4 பேருக்கு கூடிய நம்ம வீட்டிலே வந்து பார்த்தோன்னா காத்தாலைக்கு ஒரு குழம்பு, மதியம் ஒரு குழம்பு வைக்கணும், நைட்டுக்கு ஒரு ரசம் வேறு, பொரியல் வேறு. யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்தியா முழுவதும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? பிக் சேலஞ்சஸ் இதுதான். அதாவது வந்து 3 வேளை சாப்பாடு போகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கணும் வைங்களேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி சாப்பாடு தின்ன மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. ஓகேவா? வீட்டுக்காரனுக்கு வந்து தக்காளி ரசம் பிடிக்காதுன்னுவோம், இன்னொருத்தருக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னுவாங்க. ரைட்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை இப்போ நாளைக்கு நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு நாட்டுக்கோழி தான் தின்னணும், இன்னொன்றுக்கு பிராய்லர் தான், எனக்கு பிராய்லர் பிரியாணி தான் வேணும்னும். ஸோ இப்படி நம்ம வீட்டிலே பல வகை இருக்குல்ல. அப்போ கன்சிடர் இந்தியா. ஓகேவா? 123 கோடி 123 crores ஆஃப் பீப்புளுக்கும் சாப்பாடு போகிறது பெருசு இல்லை, அவங்களுடைய தேவையை உணர்ந்து சேவை செய்ய வேண்டும். அது பெரிய சேலஞ்ச். ஓகேவா? ஏன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவனு இந்தியாவில் தான் இருக்கான், மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனு இந்தியாவில் தான் இருக்கான். ஓகேவா? பெரிய டிஸ்பேரிட்டி இந்தியாவில் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த அடிக்கடி இந்த டைரக்டர் சங்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய படத்தில் இந்த ஃபேமஸான டைலாக் வரும், ரிச் கெட் ரிச்சர், பவர் கெட் பவரர்னு சொல்லுவாங்க. ஏழை இன்னும் ஏழையிட்டே இருக்கான், பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிட்டே இருக்கான். இந்த டைலாக் பாருங்கள், அவருடைய படத்தில் அந்நியன் படத்தில் வரும், முதல்வன் படத்தில் வரும், சிவாஜி படத்தில் வரும், எல்லா படத்துலையுமே இது ஃபேமஸ் ஸ்டாண்டர்டாக இருப்பார். அந்த மாதிரி தான் இந்தியா. ஓகேவா? அப்போது 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவில் வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஒரு 2-3 கார் வச்சுருப்பான், பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்ச ரூபா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் அவன் தொண்டையில் இறங்கும். ஓகேவா? அதே மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு எக்ஸல் பைக் வச்சுருப்பான், ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வீட்டில் நொய் அரிசி சாதனாலே சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேவா? கோதுமாவில் களி செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேவா? அப்போது இந்த 10,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரியும் சப்ளை பண்ணணும், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் சப்ளை பண்ணணும். ஓகேவா? அவங்ககிட்ட காசு தான் வாங்கிக்க போகிறான் சார், இதில் போய் என்ன இருக்குது, இதில் போய் சப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவைலபிலிட்டி இருந்தால் தானே நீ வாங்குவேன். ஓகேவா? டியூ டு த டைம் ஆஃப் கொரோனா டைமில் எடுத்துக்கலாம், பிரைமரி செக்டர் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு, நம்ம பேசுவோம். அதெல்லாம் பிரைமரி என்ன செகண்டரி என்னன்றது இப்போயே நம்ம பேசுவோம். ஓகேவா? நீங்கள் காய்கறி கடைக்கு போகிறீங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நவம்பர் டிசம்பர் வந்துருச்சுன்னா அப்படின்னா வந்து மழை அந்த பர்டிகுலர் சீசனில் தக்காளி விலை எவ்வளோ விற்கிது. ஓகேவா? 120 ரூபா 130 ரூபா. அல்டிமேட் ஃபண்ட் என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் தக்காளி 120 ரூபான்னு வச்சுருப்பான், இன்னொரு பக்கம் ஆப்பிள் கிலோ 100 ரூபான்னு வச்சுருப்பான். அப்போ ஜூரிங் த டைம் ஆப்பிள் ரேட்டோட தக்காளி விலை அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் தக்காளி இல்லை, நீ மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, தக்காளி இல்லையே. ரைட்டுங்களா? இப்போ போய் பாருங்கள், கூவி கூப்பிட்டுருப்பாங்க, தக்காளி கிலோ 10, 5ன்னு சொல்லிட்டு அப்படி விற்றுட்ருப்பாங்க. அப்போ அவைலபிலிட்டி தக்காளியே இல்லை. சரி, தக்காளி விட்டுருங்கப்பா, தக்காளி இல்லாமல் கூட குழம்பு வச்சுக்கலாம், இல்லை ரசம் வச்சுக்கலாம். உயிர் காக்கும் ஒரு மருந்து, ஏதோ ஒரு மருந்து, ஒரு பேரஸ்டமால் மாத்திரை எடுத்து, ஒரு சிட்ரசின் மாத்திரை எடுத்துக்கங்கப்பா, அது உயிர் காக்கக்கூடிய மருந்தாக வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அந்த மாத்திரை இப்போ இந்தியாவில் அவைலபிலிட்டி இல்லை. நீ 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னா மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போது அந்த சிட்ரசின் மாத்திரை வந்து நம்ம சைனா கிட்ட இருந்தோ, இல்லை அமெரிக்கா கிட்ட இருந்தோ, இல்லை ரஷ்யா கிட்ட இருந்தோ நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அது யார் கொடுப்பான்? கவர்மெண்ட்டு தான் கொடுப்பான். அதுதான் சேலஞ்சஸ் ஆஃப் கவர்மெண்ட்.
ஓகேவா. ஸோ அவைலபிலிட்டி, ஓகே, மக்களுக்கான அந்த தேவையை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லை, அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பூர்த்தி செய்யணும், அதுதான் முக்கியம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்போ தக்காளி 120 ரூபா வருஷம் ஃபுல்லாக இப்படி விற்றா கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி பவுட்ரு வாங்கி வச்சு தான் சாப்பாடு செய்ய முடியும், ரைட்டா. அப்போ அஃபோர்டபிலிட்டி, அதாவது அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனால் வாங்க முடியணும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி செய்யலை. பட்டு முன்னாள் ஆந்திர பிரதேசோடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் என்ன பண்ணார்னா, ஒரு டாடா ஏசி வாகனத்தில் வந்து தெருவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து தக்காளி சின்ன வெங்காயம் வியாபாரம் பண்ணாங்க, ஓகேவா. அந்த 2 வருஷமும் 3 வருஷமும் அங்கே அது நடந்தது, ஓகேவா. சப்சிடியில், ஓகேவா, அரசாங்கமே கொள்முதல் பண்ணி டைரெக்டாக அரசாங்கமே வியாபாரம் பண்ணாங்க, ஓகேவா. அப்படின்னும் போது அங்கே வந்து அரசாங்கத்துக்கு லாபம் இல்லைனா கூட பரவாயில்ல, பட் வந்து அஃபோர்டபிலிட்டி, மக்கள் வந்து வாங்கணும், ஏன்னா அத்தியாவசிய தேவை, ரைட்டா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்யணும். நீ இந்த மாதிரி அரசாங்கம் செய்யாமல், உற்பத்தி இல்லாமல், இல்லை பொருட்கள் இல்லை, கன்சம்ஷனுக்கான பொருட்கள் இல்லாமல் மாதம் 10 லட்சம் இல்லை, மாதம் 1 கோடி ரூபா சம்பாரிச்சா கூட இங்கே நீ இந்தியாவில் பொழப்பு நடத்த முடியாது, ரைட்டுங்களா. அதனால் அரசாங்கத்தினுடைய பங்கு என்றது மிகப்பெரிய பங்கு, ரைட்டா. சரி, அப்படியே ஆர்பிஐ பக்கம் வருவோம், ஓகேவா. கண்டக்டர் பக்கம் வருவோம். நம்ம பாக்கெட்டில் இன்னைக்கு எவ்வளோ காசு இருக்கணும், எவ்வளோ காசு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது ஆர்பிஐ, ரைட்டா. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பிரைமரி மீடியம், ஓகேவா, மக்களிடத்தில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முதல்நிலை ஊடகம்னு பார்த்தீங்கன்னா அது வங்கி தான், பேங்க் தான், ரைட்டுங்களா. நீங்கள் வந்து சம்பாரிச்ச காசை வந்து கணக்கு பார்க்காம நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பிளாக் மணின்னு வருவாங்க, ஓகேவா. அப்போது த்ரூ த வே ஆஃப் அந்த பேங்கிங் மூலமாக தான் வந்து மக்களை வந்து பணம் வந்து சேரும். அப்போது பேங்க்குக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது ஆர்பிஐ, ஓகேவா. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம காசு தான் பேங்க்கில் இருக்குதுப்பா, நம்ம காசு ஒரு 50 லட்ச ரூபா உங்கள் சேவிங் டெபாசிட்டில் இருக்குது, ஓகேவா. நீங்கள் போகிறீங்க, ஒரு 3 மணிக்கு போகிறீங்க, போயிட்டு நான் 2 லட்ச ரூபா விட்ரா பண்ணுறேன்னா நீங்கள் நாளைக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து அமௌண்ட் அது வந்து சேராது, ரைட்டுங்களா. அதெல்லாம் வந்து ஆர்பிஐயோடைய கண்ட்ரோல் தான், ரைட்டுங்களா. இல்லைங்க ப்ராசஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏன் இன்னும் 1/2 hour டைம் இருக்குது, இல்லை ப்ராசஸ் முடிச்சிட்டோம், நாளைக்கு வந்துடுங்க, ஓகேவா. அப்போ நீ இன்னைக்கு உங்ககிட்ட அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த தேவை இன்னைக்கு நீ பூர்த்தி செய்வது நாளைக்கு பூர்த்தி செய்வ, ஓகேவா. அப்போ நாளைக்கு வந்து உன் தேவை வந்து இன்னைக்கு நீ வாங்க நினைச்சது நாளைக்கு மாறுபடலாம், இல்லை அந்த தேவையை நீ கைவிடலாம், ரைட்டா. அதுக்கு காரணம் நம்ம கிட்ட காசு இருந்தால் கூட, நம்ம காசு இருந்தால் கூட நம்ம கிட்ட அந்த டைமுக்கு வந்து இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுறது பேங்க், ரைட்டா. அப்போ அந்த பேங்க்குக்கெல்லாம் எட்டு யாருன்னா அவன் தான் ஆர்பிஐ, ரைட்டுங்களா. அப்போ நாட்டில் பணப்புழக்கம் எவ்வளோ இருக்கணும், மக்கள்கிட்ட காசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தீர்மானிக்கிறது ஆர்பிஐ, ரைட்டா. சரி, உங்கள்கிட்ட அளவு கடந்த காசு இருக்குது, அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும், கன்சம்ஷன், நுகர்வு, எதனாலும் நீ போய் நீ வாங்குவ, ரைட்டா. அப்போது உன்னால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் தானே நீ வாங்க முடியும், ஓகேவா. விலை ஒரு அளவுக்கு மேலே கட்டுக்கடங்காத அளவுக்கு விலை இருந்துச்சுன்னா உன்னால் எப்படி வாங்க முடியும், ரைட்டா. சரி, உங்கள்கிட்ட காசு எவ்வளோதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உற்பத்தி பொருள் இருக்கணும்ல. தக்காளி திரும்ப சொல்லணும்னா தக்காளி தான், ரைட்டுங்களா. தக்காளி இல்லைன்றதுனால தான் கிலோ 120 ரூபான்னு விற்கிது, ரைட்டுங்களா. அப்போ அந்த உற்பத்தியும் அந்த சேவையும் அந்த விலையும் இதெல்லாம் ஒரே பேரலாக ஒரே ஈவெண்ட்டாக கொண்டு போகணும், ரைட்டுங்களா. இதெல்லாம் மேற்கொள்கிறவன் தான். அதனால தான் வந்து முன்னே சொன்னோம், ஒரு கண்டக்டரும் டிரைவரும், ஓகேவா, 2 பேருமே ஒன்றிணைந்து பணியாற்றினா தான் அந்த பஸ்ஸு ஸ்மூத்தாக போகும். அதே தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மூத்தாக போகணும், ஓகேவா. அதுக்கப்புறம் தான் மக்கள் நாம் எல்லாமே, சரிங்களா. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய சேலஞ்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மிகப்பெரிய சேலஞ்சு நம்மளுடைய பாப்புலேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான், ஓகேங்களா. அதெல்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம், சரியா. எக்கனாமிக்ஸ்ன்றது ஜென்ரலாக வேர்ல்டு கான்செப்ட், நாட் ஓன்லி இந்தியன் எக்கானமி, ஓகேவா. இந்த ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும் படிக்கும்போது மட்டும் நம்ம வேர்ல்டு லெவலில் படிக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்ட்ஸ்லாம் வேர்ல்டு கான்செப்ட்லாம் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறோம், இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்தா போதும், பாலிட்டி படிக்கிறோம், இந்தியன் பாலிட்டி படித்தா போதும் ஸ்பெஷலில், ஓகேவா. ஆனால் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் மட்டும் வேர்ல்டு படிக்கணும், வேர்ல்டு லெவலில் படிக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ்லாம் இப்போ நம்ம பேச போகிறோம், ஓகேவா. த ஃபாதர் ஆஃப் எக்கானமி ஆடம் ஸ்மித்து ஒரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர், ஓகேவா. நம்ம அவரை பற்றி ஏன் படிக்கணும், அவருடைய புக்கை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ எக்கானமின்றது வேர்ல்டு கான்செப்ட் தான், ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமி, ரைட்டுங்களா. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்கானமி, ஓகேவா. ஸோ மேஜர்லி 2 டைப் இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. நுண்ணியல் பொருளாதாரம் அண்ட் பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழ் என்னென்னலாம் இடம்பெறுது, லைக்வைஸ் பேரியல் பொருளாதாரத்தின் கீழ் என்னென்னலாம் இடம்பெறுது, சரிங்களா. அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், ஓகேவா. தேர் ஆஃப்டர் வி வில் என்டர் இன்டு த இந்தியன் எக்கானமி, சரிங்களா.
ஸோ இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த துறையை சார்ந்திருக்கு, ஓகேவா, எந்த துறையை அதிகமாக சார்ந்திருக்கு, அதை பற்றியெல்லாம் பேசுவோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஃப்ளேஷன் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த வேர்ட் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷில் எழுதுங்க, அதுக்கப்புறம் தமிழ்லையும் சொல்லுவேன். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கோங்க. ரைட்டா? பைலிங்குலாக கிளாஸ் போவோம். எக்கனாமிக்ஸ்ன்றதுனால ஒரு சில டெர்மினாலஜி இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும், ஒரு சிலது ரேரா. ஓகேவா? அந்த இடத்துல மட்டும் நான் சொல்லிடுவேன், இதுக்கு தமிழாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். சரியா? The word economics, which is taken from the word economics, which is taken from the ancient Greek language. The word which is taken from the ancient Greek language, Greek. The word economics which is taken from ancient Greek language, oikonomikos. Oikonomikos in Tamil. எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை இந்த இடத்துல பொருளியல் எழுதாதீங்க. எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை ஓய்கனோமிக்கோஸ் என்ற, எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை ஓய்கனோமிக்கோஸ் என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. எக்கனாமிக்ஸ் என்ற வார்த்தை ஓய்கனோமிக்கோஸ் என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எடுத்தான்னு கேட்பாங்க. ஓகேவா? பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? சும்மா தெரிஞ்சுக்கோங்கம்மா, இது எழுதாதீங்க நான் சொல்றது. ஓய்க்கனோ அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். பண்டைய கிரேக்க மொழியினுடைய விளக்கம் ஓய்க்கனோனா வீடுன்னு அர்த்தம். ஓகேவா? மிக்கோஸ் அப்படின்னா வந்து நிர்வாகம்னு அர்த்தம். அப்போ வீட்டின் நிர்வாகம்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதை தான் அந்த காலத்தில் வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்காங்க. சரி, இந்த பெயர் தான் பல ஆண்டுகாலமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேர்ல்டு லெவலில். சரியா? அதுக்கப்புறம் இதனுடைய பெயர் வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி. Later on the period, the name changed as political economy. Later on the period, the name changed as political economy. பின்னாளில் அரசியல் பொருளாதாரம் என்று பெயர் மாறியது. பின்னாளில் அரசியல் பொருளாதாரம் என்று பெயர் மாறியது. ஓகேவா? தென் கடைசியா இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்த்தை எக்கனாமிக்ஸ். ஓகேவா? லாஸ்ட் ஏரோ மார்க் கீழே எக்கனாமிக்ஸ்னு எழுதிக்கோங்க. இதை எடுத்து திரும்ப எழுதிக்கோங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸ். அப்போ ஓய்கனோமிக்கோஸ் ஒன்றும் நம்ம காலத்தால பேர் மறிவு வருது இல்லைங்களா, அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓய்கனோமிக்கோஸ், பொலிட்டிக்கல் எக்கானமி, அப்புறம் எக்கனாமிக்ஸ். ஓகே, சரிப்பா. எக்கனாமிக்ஸுக்கு பல பேர் பல எக்கனாமிக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அவ்வளோலாம் பார்க்க தேவையில்ல, நம்மளுக்கு அது கேட்கவும் போகிறது இல்லை. சரியா? ஒரே ஒரு காமன் டெஃபினேஷன், ஓகேவா, வேர்ல்டில் பெரும்பாலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு டெஃபினேஷனை நம்ம எழுதிக்கலாம். சரியா? அதுவும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். எழுதுங்க. எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன் எழுதிக்கலாம். வரையறை. Economics is a study of mankind. Economics is a study of mankind in the ordinary business of life. Economics is a study of mankind in the ordinary business of life. In Tamil, பொருளியல் என்பது தனி மனிதனின் அன்றாட நடவடிக்கையை பற்றி படிப்பதும், பொருளியல் என்பது தனி மனிதனின்
அன்றாட நடவடிக்கை பற்றி படிப்பதும், கமா பொருள் சார்ந்த, கமா பொருள் சார்ந்த நலனை அடைவதன் பொருட்டு, பொருள் சார்ந்த நலனை அடைவதன் பொருட்டு சமுதாயத்தின் செயல்பாடு குறித்து ஆராய்வது ஆகும். சமுதாயத்தின் செயல்பாடு குறித்து ஆராய்வது ஆகும். யார் இந்த டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு லைஃப்னு போட்டு ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல். Alfred Marshall, one of the best economists in the world. Alfred Marshall. இவர் வந்து யூகேவை சேர்ந்தவர். பிராக்கெட்ல யூகே, யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்தவர். நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான எக்கனாமிக்ஸ்ட்டு ஒன்று யூகேவாக இருப்பான், இல்லை அமெரிக்காவாக இருப்பான். சரிங்களா? யூகே. இவரது ஒரு ஃபேமஸான புக் இருக்கு, ரைட்டா? அந்த புக்கு பேர் எழுதிங்க. ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய புக்கு கீழே புத்தகம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமி. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமி. தமிழ் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமி. அவ்வளோதான்ப்பா. ஓகே, இப்போ கொஞ்சம் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எழுதுங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் தந்தை. பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். யாரு? ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை. கமா ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் தமிழ், பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, நவீன பொருளியலின் தந்தை, கமா பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. ஜேஎம் கேனிஸ், தமிழ்ல சொல்லுவாங்க கீன்ஸ். தமிழ்ல கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ், இங்கிலீஷ்ல ஜேஎம் கேனிஸ். இவருமே யூகே தான், யுனைடெட் கிங்டம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளியலின் தந்தை அல்லது பொருளாதாரத்தின் தந்தை. இந்த பொருளியல் பொருளாதாரம் அதில் தான் பெரிய பிரச்சனை வராது. ஓகேவா? ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்திய பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. எம்.ஜி. ரானடே.
எம்ஜி ரானடே. மாடர்ன் இந்தியாவில் வருவார்ப்பா, பல இடங்களில் நம்ம படிப்போம். எம்ஜி ரானடே. ஓகேவா? தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆரோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இவர் எம்ஜிஆர். எம்ஜி ரானடே. மாடர்ன் இந்தியாலையும் படிப்போம். ஓகேவா? யூ நோ வெரி வெல். காந்தியினுடைய அரசியல் குரு யாரு? காந்தியினுடைய அரசியல் குரு. ஹூ இஸ் தி பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி? கோபாலகிருஷ்ணன் கோகலே. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலேக்கு ஒரு பொலிட்டிக்கல் குரு இருக்கார், அவர் தான் ரானடே. நம்ம மாடர்ன் இந்தியாவில் நடத்தும் போது அங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங். இந்திய திட்டங்களுக்கான தந்தை. இந்திய திட்டங்களுக்கான தந்தை. விஸ்வேஸ்வரய்யா. விஸ்வேஸ்வரய்யா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங். பல ஆங்கிளில் பிளானை பற்றி சொல்லலாம், பேசலாம். பட் வந்து இங்கே பிளானிங் சொல்கிறது 5 இயர் பிளான்ஸ். 5 இயர் பிளான்ஸ், அதுக்கு முன்னாடி பிளான்ஸ் எல்லாமே. எக்கனாமிக்ஸில் பிளானிங் அப்படின்னா 5 இயர் பிளானை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? விஸ்வேஸ்வரய்யா. அடுத்தது ஃபாதர் ஆஃப். அடுத்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை. இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை. பி.வி. நரசிம்மராவ். பி.வி. நரசிம்மராவ். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை பி.வி. நரசிம்மராவ். விஸ்வேஸ்வரய்யா, நரசிம்மராவ் எல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ். இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் மெட்ராஸ் ப்ராவின்சஸ். பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் அவங்களாம் மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள். ஓகேவா? மைசூர் வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் தான். ரைட்டுங்களா? சரி. சவுத்துலேருந்து போன ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸை சேர்ந்தவர். இவரோட பீரியடில் தான் இந்தியாவில் எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பின்னாடி பேசுவோம் நம்ம. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இந்த பேசிக் ஃபாதருங்களாம் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ ஃபாதரை வச்சு கொஸ்டின் கேட்டால் இவ்வளோ தான் கேட்கணும். அது தாண்டி அவன் கேட்கறது வாய்ப்பு இல்லை. சரிப்பா. வேர்ல்டு லெவலப்பா இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் அந்த 3 பொருளாதார கொள்கையை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ரைட்டுங்களா? அதை பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம், இந்தியா எந்த பொருளாதார கொள்கையில் ட்ராவல் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் எக்கானமி ஹெட்டிங். ஹேண்ட்ரைட்டிங். டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. பொருளியலின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. பொருளியலின் வகைகள். மைக்ரோ எக்கானமி அண்ட் மேக்ரோ எக்கானமி. மைக்ரோ எக்கானமி அண்ட் மேக்ரோ எக்கானமி. தமிழ்லமா நுண்ணியல் பொருளாதாரம் மற்றும் பேரியல் பொருளாதாரம். நீங்க ஃபுல்லா எழுதிக்கங்க. நுண்ணியல் பொருளாதாரம் அண்ட் பேரியல் பொருளாதாரம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். These terms first coined by. This term first coined by. Ragnar Frisch. This term first micro and macro economics. Okay, this term first coined by Ragnar Frisch.
பொருளியலில் மைக்ரோ மற்றும் மேக்ரோ என்ற வார்த்தைகளை அறிமுகப்படுத்தியவர். ஏன்னா மைக்ரோ மேக்ரோன்றதெல்லாம் ஒரு காமன் டேர்ம், ஆனா அது எக்கனாமிக்ஸ்ல பயன்படுத்தினதுன்றதுதான் நம்ம ஃபேக்ட். ஓகே, பொருளியலில் மைக்ரோ மேக்ரோ ஓகே என்ற வார்த்தைகளை அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் ஃப்ரிஷ். அவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் நோபல் பிரைஸ் வென்றவர் அவர். எப்போனா 1993. ஓகே, ஆமாம், ராக்னர் ஃப்ரிஷ் 1993 நோபல் பிரைஸ் பிராக்கெட்டில் 1993 நோபல் பிரைஸ். 1993 பொருளியலுக்கான நோபல் பரிசை வென்றார். ஓகே, இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டார். ஓகே, ஆனா இந்த வார்த்தைகளை புகழ் பெற செய்தவர் அது வேற ஒருத்தர். ஓகேவா, அவங்க பேர் எழுதிக்கோங்க. மைக்ரோ அண்ட் மேக்ரோ, these terms popularized by மைக்ரோ மேக்ரோ என்ற வார்த்தைகளை பிரபலப்படுத்தியவர். உங்ககிட்ட இருக்கு, J.M. Keynes எழுதுனீங்களே, அதை எடுத்து எழுதுங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் எழுதிருப்பீங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி எழுதிருப்பீங்க பாருங்க, அவங்க தான் J.M. Keynes. சில சோர்சஸ்ல இந்த வேர்டை காயின் பண்ணதே பார்த்தோன்னா கீன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. நெவர். ஓகேவா, இந்த வேர்ட்ஸை காயின் பண்ணது ராக்னர் ஃப்ரிஷ் தான். ஓகேவா, பாப்புலரைஸ் பண்ணது தான் பார்த்தோன்னா J.M. Keynes. ஓகே, சரி, ஒரு சின்ன மைனர் டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம். மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ மைக்ரோ அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கு, சின்னது, நுண்ணிய. ஓகே, மேக்ரோ பெருசு, பெரிய. ரைட்டா? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சொல்கிற கான்செப்ட் தான் கடைசி வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் முடிகிற வரைக்கும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா மைக்ரோன்னா நம்மளை பற்றி பேசுறது. ரைட்டா? தனி மனிதனை பற்றி பேசக்கூடியது. ஓகேவா, இண்டிவிஜுவல் இன்கம், தனி மனிதனுடைய வருமானம். ஓகேவா, 4 பேர் சேர்ந்தா, தனி மனிதர்கள் 4 பேர் சேர்ந்தா குடும்பம். ஓகேவா, அப்போ ஃபேமிலியோட இன்கம். ரைட்டுங்களா? அப்போ சிறிய என்ன சொல்றது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகளை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு நுண்ணியல் பொருளாதாரம் எனப்படும். ரைட்டுங்களா? ஸோ கால்குலேட்டட் இயர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கால்குலேட்டட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா வெரி வெல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு தான் நம்ம அக்கௌண்ட்னு சொல்றோம். லைக்வைஸ் பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள். ஓகேவா, லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கால்குலேட்டட் அண்டர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, ஆர் ஸ்டடிட் அண்டர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஸோ எப்படி இப்போ நம்மளுடைய வருமானத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேமிலி இன்கம் எடுத்துக்கோங்க. சரி, ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா, ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, இந்தியாவுடைய கடந்த காலாண்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி 25 லட்சம் கோடி, அதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான நிறுவனங்கள், சின்ன சின்ன கம்பெனிஸ், MSME. ஓகேவா, அப்படின்னா கம்ஸ் அண்டர் ஹியர். ரைட்டுங்களா? அதே இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, BSNL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ONGC அப்படின்னா இங்கே. ஓகே, அதுதான் சொல்லிட்டோம் இல்லை, சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குனா இங்கே, பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குனா இங்கே. ஓகேவா, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கம்மா, நம்மளாம் கொஸ்டின் செட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா, ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ஃபாஸ்ட்ராக் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்ராக் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு 150 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வைங்களேன். ஓகேவா, அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 150 கோடி ஃபாஸ்ட்ராக்குடைய வருமானம் என்பது நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழ் இடம்பெறுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது கரெக்ட். 150 கோடி பெருசு இல்லையா சார் அப்படின்னா உடனே நம்ம யோசிக்கணும், TCS சென்ற ஆண்டு நிகர வருமானம் 1.5 லட்சம் கோடின்னுவோம். ஓகேவா, அப்போ இதுவும் கம்பெனி தான், அதுவும் கம்பெனி தான். ரைட்டா? அப்போ 150 கோடின்றது நுண்ணியல் பொருளாதாரம், 1.5 லட்சம் கோடின்றது பெரியல் பொருளாதாரம். ஓகேங்களா? ஸோ அப்படி சிறிய சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள். ஓகேவா, இப்போ நிறுவனம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா, சிம்பிளா 2 வகையா பிரிப்பாங்கம்மா நிறுவனத்தை. ஒன்று அமைப்பு சார்ந்த நிறுவனம், இன்னொன்று அமைப்பு சாரா நிறுவனம்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தோஸ் கம்பெனிஸ் ஆர் ஃபாலோட் த கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 1956 கம்பெனிஸ் ஆக்ட். அப்படின்னா தீஸ் கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் அண்டர் ஆர்கனைஸ்டு செக்டார். ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணாத நிறுவனம் எல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்.
ஓகேவா? அவன் 15 மணி நேரம் கூட வேலை வாங்குவான். ஓகேவா? பட் வந்து உங்களுக்கு தினக்கூலி மாதிரியோ இல்லை ஹவர்ஸ் பேசிஸோ சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? சாட்டர்டே சண்டே ஆஃப் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாலிடே லீவ்லாம் விட மாட்டான். சரியா? ஆனால் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவோட 40% ஆஃப் எக்கானமி வச்சிருக்கான். ஓகேவா? சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் நீ அவனை ரெகுலேட் பண்ணுற விதமாக நீ அவனை டைப் பண்ணோன்னா சரி கம்பெனி இழுத்து மூட்டு போயிடுவான். ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ இந்த மாதிரி இந்த ஹால் இருக்குன்னா இதில் வந்து ஒரு கம்பெனி வச்சுக்கோங்கம்மா. ஓகேவா? இதில் ஒரு 5 பேர் வேலை செய்வாங்க. ரைட்டுங்களா? இந்நேரத்துக்கு கூட வேலை செய்வாங்க. ஓகேவா? பட் 8 மணி நேரம் தான் ஷிஃப்ட்டு, அதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி இழுத்து மூட்டானா ஓனருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. 15 எம்ப்ளாய். ரைட்டுங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எம்எஸ்எம்இ செக்டார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குது. 8 லட்சம் கம்பெனிஸ் இருக்குது. அதில் லீடிங் நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் விசிட்டிங் சிவகாசி, ஓகேவா, இப்போ அந்த பட்டாசு தயாரிக்கும் அந்த பீரியடு இல்லைன்னா கேலண்டர் ரெடி பண்ணுற அந்த பீரியடு, டைரிஸ் ரெடி பண்ணுற அந்த பீரியட்லாம் நியர்லி 18 hours தட் பீப்புள் ஒர்க்கிங். ஓகேவா? 18 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்களாம். சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 150 ரூபா 200 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாங்கன்னா அந்த 18 மணி நேரம் போது அவங்களுக்கு பெரிய இன்கமாக தெரியும். ஓகேவா? ஆனால் அதுக்கான எந்த ஒரு இஎஸ்ஐயும் கிடையாது, எந்த ஒரு பிஎஃப்பும் கிடையாது. ஓகேவா? எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களாம் அன்ஆர்கனைஸ் செக்டார். சரியா? ஒரு 10 to 15 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. திருப்பூரில் இந்த மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ், ஒரு பிரிண்டிங் கம்பெனின்னு சொல்லிட்டு உருவாக்கி அதில் ஒரு 7-8 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்க எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டார். தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் ஹியர். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட்டோடைய வரவு செலவு, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு இங்கே. ஓகேவா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் 8 லட்சம் கோடி இங்கே. ரைட்டுங்களா? இந்திய அரசாங்கம் வந்து கடந்த ஆண்டு வந்து உலக வங்கியுடன் 13 லட்சம் கோடி கடன் பெற்றது இங்கே. ஓகேவா? இந்திய அரசாங்கம் IMF-இடம் சென்ற ஆண்டு வந்து 8 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க இங்கே. ஓகேவா? இந்த மாதிரி பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் மட்டுமே இங்கே வரும். ஓகேவா? சிறிய அளவு இங்கே வரும். ரைட்டா? இந்த டிஃபரன்சியேஷன் மட்டும் பிரித்து எழுதிக்கோங்க. இதை புரிஞ்சுக்கினா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பட்ஜெட்டுன்னு பேசுவோம். ஓகேவா? பட்ஜெட் டாபிக் வரும்போது பட்ஜெட்டுன்னு பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ரைட்டா? அப்போ வீட்டோட பட்ஜெட்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுவோம். பெரும்பாலும் மாதம் சம்பளம் வாங்குறோம், மந்த்லி பட்ஜெட் போடுவோம். ஓகேவா? அதே தான் வந்து நாட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம வீடு 50,000 சம்பாதிக்கிறோம். ஓகேவா? ஒரு 45,000 செலவாகுதுன்னா அந்த 45,000 செலவு எழுதிடுவோம். அப்போ 50,000 தான் வருமானம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 5,000 சேவிங்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? திடீர்னு நாளைக்கு கல்யாணம்னு இப்போதான் வந்து க்ளோஸ் ரிலேஷன் வந்து ஒருத்தன் பத்திரிக்கை வைப்பான். ஓகேவா? அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரம் போட்டுப்பான். எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே 3,000 ரூபாய் 3,200 தான். பட் இன்னைக்கு ஒரு பவுன் 1 லட்ச ரூபாய். அப்போ 50,000 ரூபாய் எடுத்தா 1/2 பவுன் இன்னைக்கு எடுக்கணும், 50,000 ரூபாய் ஆகுதா? ஓகேவா? நாளைக்கு காலையில் அவன் நம்ம வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி எதுக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வைக்கிறான். ஓகேவா? 1/2 பவுன் மொய், நம்மளுக்கு 1/2 பவுன் வந்து அவனுக்கு அவனுக்கு வச்சுமே இல்லையா? அப்போ திடீர் செலவு ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணி ஆகணும்? எங்கன்னா கடன் தான் வாங்கி ஆகணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய வரவு என்னன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் செலவு தெரியாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளானட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகம். திட்டமிடாத செலவுகள் தான் இந்தியாவுக்கும் அதிகம், நம்மளுக்கும் அதுதான் அதிகம். ரைட்டுங்களா? அதனால இந்த மாதிரி பட்ஜெட்டை பற்றி பேசும்போது இப்போ நம்ம மாதம் வருமானம் 50,000 45,000 சொல்லிட்டு சொல்கிறோம். இந்தியாவுடைய பட்ஜெட் 2025-26 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட் 50 லட்சம் கோடி. அப்போ 50 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பெரிய வேல்யூவாக இருக்கும். எத்தனை சைபர் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஓகேவா? அப்படி சொல்லும் போது அது கொஞ்சம் புரியாத மாதிரி தோணலாம். அதனால தான் இங்கே முன்கூட்டியே சொல்கிறேன். அந்த மாதிரி 50 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? மாதம் 50,000 சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் நம்ம கால்குலேட் பண்ணுறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அவ்வளோதான்ப்பா. எழுதுங்க, மைக்ரோக்கல் எழுதுங்க. நுண்ணியல் பொருளாதாரம், small amount of accounts will be calculated under microeconomics. Small amount of accounts will be calculated under microeconomics. Largest amount of accounts will be calculated under macroeconomics. In Tamil, சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழ் இடம்பெறுகிறது.
சிறிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழ் இடம்பெறுகிறது. பெரிய போயிருங்க, ஆப்போசிட்ல. பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இதன் கீழ் இடம்பெறுகிறது. பெரிய அளவிலான வரவு செலவு கணக்குகள் இதன் கீழ் இடம்பெறுகிறது. ஓகேவா? மைக்ரோ கீழே 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ். நுண்ணியல் பொருளாதாரத்தின் கீழ் ஒரு சில எடுத்துக்காட்டுகள். தனி மனித வருமானம், பர்சனல் இன்கம், தனி மனித வருமானம். கமா MSME தமிழ்ல சிறு குறு நிறுவனங்கள். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் பின்னாடி பேசுவோம், அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? புதுசாக எழுதும் போது வந்து இது தெரியாத மாதிரி அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் ஒரு 100 இடத்துல படிப்போம், அங்கே வரும்போது பேசுவோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஆமாம், சிறு குறு நிறுவனங்கள். அவ்வளோதான் தமிழில். சரியா? அவ்வளோதான், எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். இந்த பக்கம் மேக்ரோவில் முன்னாடி சுவிட்ச் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இங்கே தனி மனித வருமானம் பார்த்தோமா, பர்சனல் இன்கம் இங்கே பார்த்தோமா, இங்கே நேஷனல் இன்கம், இங்கே தேசிய வருமானம், நேஷனல் இன்கம். கமா லார்ஜஸ்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெருநிறுவனங்கள். கமா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னங்க? அதுதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். ஓகேவா? பேங்கிங், வங்கிகள், வங்கியல். கமா கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ், அரசாங்கத்தின் கணக்குகள். கமா கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ், அரசாங்கத்தின் கணக்குகள். அவ்வளோதாம்மா. உங்ககிட்ட கான்செப்ட் சொல்லியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்டுடைய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியாச்சு. நாளைக்கு வந்து அவன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து தான் கொஸ்டின் கேட்பான். ரைட்டுங்களா? நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்போ லைக் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துப்பான், பிஎஸ்என்எல்னு எடுத்துக்கோங்கப்பா. சரியா? ஸோ பிஎஸ்என்எல்னுடைய கடந்த ஆண்டு நிகர வருமானம் 40,000 கோடி ஆகும். ஓகேவா? எனவே இந்த வருமானம் பின்வரும் எதன் கீழ் இடம்பெறுகிறதுன்னு கேட்பான். ஆப்ஷன் நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம். ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரி, அடுத்தது வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிஸ் ஹெட்டிங். வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிஸ், உலக பொருளாதார கொள்கைகள். The World Economic Policies. சார் லைட்டுங்களா? அந்த பக்கம் எரியுதா? இங்க சுவிட்ச் இருக்கும் சார், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசிஸ். சரியா? 3 எக்கனாமிக் பாலிசி இருக்குன்னு சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி ஹெட்டிங், சப் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் ஹெட்டிங் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி, உலக பொருளாதார கொள்கைகள். அதுக்கு கீழே ஒரு சப் ஹெட்டிங்
உலகின் முதல் பொருளாதார கொள்கை, முதல் பொருளாதார கொள்கை, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் பாலிசி. அதுக்கு பேர் இருக்கு, நான் சொல்றேன் ரைட்டுங்களா. இப்போதைக்கு ஜென்ரல் நேம் மட்டும் எழுதுங்க. இவன் பெரியவன், இவன் சின்னவன்ற மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது. பெரியவன் பேர் என்ன, அது அடுத்தது வரும். இந்த எக்கனாமிக் பாலிசி டிராஃப்ட் பண்ணது, வகுத்தவர் எழுதுங்க. திஸ் எக்கனாமிக் பாலிசி டிராஃப்டட் பை, இந்த பொருளாதார கொள்கையை வகுத்தவர் none other than our Adam Smith. உலகின் முதல் பொருளாதார கொள்கையை வகுத்தவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கானமி. ஓகே, ஹி இஸ் ஃப்ரம் ஆரிஜின் ஆஃப், ஓகே, ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து அது யூகே தான், அது யுனைடெட் கிங்டம் கீழே தான் வரும். இப்போ அமெரிக்காவுக்கு யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதில் 50 மாகாணங்கள் இருக்கு. லைக்வைஸ் வந்து யுனைடெட் கிங்டம், அதில் 4 நாடுகள் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் 28 நாடுகள் இருக்கு. அதில் ஒன்று தான் பிரிட்டன் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 27 நாடுகள் இருக்கு. அதாவது கூட்டமைப்புகள் அந்த மாதிரி தான். சரி, ஸ்காட்லாந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்காட்டிஷ் பிலாசபர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் பிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் நிபுணர், அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் ஸ்காட்லாந்து தெரிஞ்சால் போதும், வேற எதுவும் கிடையாது. ஸ்காட்லாந்து எதுக்கு ஃபேமஸ்? ஜிகே. ஸ்காட்லாந்து ஃபேமஸ் ஃபார், ஆன்லைனில் கூட கமெண்ட் பண்ணலாம். உலகின் நம்பர் 1 போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, த வேர்ல்டு நம்பர் 1 போலீஸ்க்கு வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் உலகின் இரண்டாவது போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஓகேவா? இப்போ இல்லை, ரைட்டா? ஸோ வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஸ்காட்லாந்து ஃபேமஸ் ஃபார் போலீஸ், ரைட்டுங்களா? சரிப்பா, என்ன சொல்றாரு ஆடம் ஸ்மித் வந்து தன்னுடைய பொருளாதார கொள்கை என்ன சொல்றாரு, அந்த மெயின் கான்செப்ட் மட்டும் என்ன, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அந்த கான்செப்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஆடம் ஸ்மித் வந்து 2 புக்ஸ் இருக்கு. ஓகேவா? திரும்ப 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 நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுதான், ரைட்டா? ஆடம் ஸ்மித்தோடைய புக்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், Wealth of the Nation. Wealth of the Nation. ஓகேவா? தமிழ்ல நாடுகளின் செல்வம். (1776) 1776 நாடுகளின் செல்வம். அது 1776 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த வருஷம் தான் யூஎஸ்ஏ காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூகே. ஓகேவா? இங்கிலாந்து நம்மளை எப்படி ரூல் பண்ணனோ அதே மாதிரி தான் அமெரிக்காவும் ரூல் பண்ணோம். ஓகேவா? ஸோ அமெரிக்கா விடுதலை பெற்ற ஆண்டு 1776, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து இந்த புத்தகத்தில் தான் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார். ஓகேவா? அதுதான் உலகின் முதல் பொருளாதார கொள்கை என அழைக்கப்படுகிறது. அதனால தான் இந்த புக்கு இவ்வளோ ஃபேமஸ், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். என்னன்றது அந்த கருத்தை நம்ம பேசுகிறேன், சரியா? கன்சிடர் இந்தியாவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்திய பொருளாதாரம் தற்பொழுது வந்து இந்திய அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது, நிர்வகிக்கப்படுகிறது, ரைட்டா? அதற்கு பதிலாக இந்திய பொருளாதாரத்தை தூக்கி அம்பானிக்கிட்ட கொடுத்துட்றது, ரைட்டா? இந்திய பொருளாதாரத்தை எடுத்து டிசிஎஸ் டாடா கிட்ட கொடுத்துறது, இந்திய பொருளாதாரத்தை எடுத்து வந்து சன் நெட்வொர்க்கு கிட்ட கொடுத்துறது, ஓகேவா? இல்லை அதானி கிட்ட கொடுத்துறது.
இந்தாங்க இந்திய பொருளாதாரத்தை நீங்க தான் இனிமேல் தீர்மானிக்கணும், நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சார் பொருளாதாரத்தை தீர்மானித்தல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை டிஃபைன் த எக்கானமி? ஓகேவா? ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னா என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு உற்பத்தி பண்ணணும், என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி பகிர்ந்தளிக்கணும், இந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்கள வந்து டெசிஷன் மேக்கர் ஆஃப் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொருளாதாரத்தை தீர்மானிப்பவர்கள் என்று சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த வேலையை அரசாங்கம் செய்தால் ஓகேவா அது நாட்டின் பொருளாதாரம். இந்த வேலையை தனியார் செய்தால், முதலாளிகள் செய்தால் அது முதலாளித்துவ பொருளாதாரம். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அது கலப்பு பொருளாதாரம். ஓகேவா? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிமா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசி. ரைட்டுங்களா? அதாவது இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அதானி தீர்மானித்தால் ஓகேவா தீர்மானிக்கணும். இதை தான் வந்து ஆடம் ஸ்மித் சொல்றாரு. ஓகேவா? அப்போ என்ன கான்செப்ட்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது. அந்த நாட்டில் உள்ள முதலாளிகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பார்கள். இதை சொன்னது ஆடம் ஸ்மித். ஓகேவா? இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் மூலதன பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், தடையற்ற வர்த்தகம். இப்படி 4 பேர் இருக்கு. அதனாலதான் இந்த பேரை கடைசியா நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கை என்ன சொல்ல வருதுன்றது கொஸ்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பேருன்றது கேட்பாங்க. 3வது புக் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து அதானி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது வந்து சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 150 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த எக்கனாமிக் பாலிசியை ஃபாலோ பண்ண கண்ட்ரிஸோட எக்கானமி சக்சஸ்ஃபுல்லாக 150 இயர்ஸ் ரன் ஆயிடுச்சு. ரைட்டா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1929 ஓகேவா இதுல இருந்து கால்குலேட் பண்ணணும். 1929 அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு அமெரிக்கா தான் பிக் பிரதர். ஓகேவா? உலகத்துக்கே அவன் தான் பிக் பிரதர். அதனால அமெரிக்கா வீழ்ச்சியை சந்தித்தது. அப்ப அமெரிக்காவை நம்பி இருந்த நாடுகளின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்தது. அப்பதான் அவங்க திங்க் பண்ணாங்க, ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கை சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் திங்க் பண்ணாங்க. ஏன்னா அதானி என்ன பண்ணுவான், அவனுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதாரத்தை தீர்மானிப்பான். ஓகேவா? மாத்தி மாத்தி அமைப்பான். நாடு எப்படி போனா என்ன, நாட்டு மக்கள் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து இந்த பொருளாதார கொள்கை வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனா ஏதோ 10 வருஷமோ 20 வருஷமோ வீழ்ச்சி அடையல, சக்சஸா தான் போயிருக்கு. 150 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? சரிப்பா, இதுதான் முதல் பொருளாதார கொள்கை. இன்னைக்கும் இந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்க தான் செய்யறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு 1-2 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ரைட்டா? எழுதுங்க. ஆடம் ஸ்மித்தோட பொருளாதார கொள்கை. A country's economy should be determined by the capitalist of the nation. The capitalist of the nation. The government interference should not be there. The government interference should not be there. In Tamil, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அந்த நாட்டில் உள்ள முதலாளிகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அந்த நாட்டில் உள்ள முதலாளிகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது. கமா போட்டு அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கப்பா, இப்ப நம்ம வீட்டுல நம்ம விளை வைக்கக்கூடிய ஒரு கீரைக்கட்டுக்கு அம்பானி வந்து நீ விளை வைக்கக்கூடிய கீரைக்கட்டுக்கு வந்து 10 ரூபாய் நான் சொல்ற விலை தான் நீ விற்கணும்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். அது எடுபடுமா? ஓகேவா? கிருஷ்ணகிரியில் 10 ரூபா கொடுத்து வாங்கி தரதுக்கு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? இதுவே வந்து ஒரு பீகார்ல, இதே ஒரு யூபியில வாங்கி தருவானா? தரவே மாட்டாங்க. ஓகேவா? அப்புறம் எப்படி வந்து ஒரு கார்பரேட் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு முதலாளி ஃபிக்ஸ் பண்ற ரேட் கரெக்டா இருக்கும்? இப்படிதான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அப்புறம் நாம என்ன பண்ணுவோம், கீரை விளை வைக்கிறத விட்டுருவோம். ஓடா நீ சொன்னா நான் வந்து விளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு உற்பத்தி பண்ணணும், ஓகேவா, எவ்வளவு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி பகிர்ந்தளிக்கணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறவன் யாரோ அவன் தான் டெசிஷன் மேக்கர். ஓகேவா, சரிப்பா. இதை பின்பற்றிய நாடுகள், எக்ஸாம்பிள் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ், இதை பின்பற்றிய நாடுகள். USA, America. First one, America. Second one, many European countries. Many European countries. பல ஐரோப்பிய நாடுகள், பல ஐரோப்பிய நாடுகள். இதெல்லாம் பழசுப்பா, இதெல்லாம் நம்ம புக்லயே இருக்கும். இது இல்லாம இப்ப புதுசா இருக்கக்கூடியதை நம்ம எழுதிக்கலாம். சரியா, கம்மா அப்படி கம்மா போட்டு எழுதுங்க. ஹாங்காங், ஹாங்காங். சிங்கப்பூர், ஹாங்காங், கமா சிங்கப்பூர், கமா நியூசிலாந்து, நியூசிலாந்து. The last one, Switzerland, Switzerland. அவ்வளோதான். ஸோ உலகின் பொருளாதார கொள்கை வகுத்தவர் ஆடம் ஸ்மித். ஓகேவா, அவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பொருளாதார கொள்கையை அவர் அவருடைய புத்தகமான நாடுகளின் செல்வத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது வெளியிடப்பட்ட ஆண்டு 1776, 1776. அப்புறம் அந்த பொருளாதார கொள்கையினுடைய கான்செப்ட் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றிய நாடுகள் யார் யார், இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் யார் யார். ஓகேவா, கண்டிஷன் என்ன, அரசாங்கம் தலையிடக்கூடாது. ரைட்டுங்களா, சரி. அடுத்தது in 1929, in 1929, 1929, USA met a great economic depression. USA met a great economic depression. In Tamil, 1929, அமெரிக்காவில், 1929 அமெரிக்காவில் பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. பொருளாதார வீழ்ச்சி வேற, பொருளாதார மந்தம் வேற, ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகேவா, சரி. ஸோ இதனுடைய விளைவு என்னன்னாப்பா, பிக் பிரதர்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா, ஸோ அவன் உழந்த உடனே அவனை பிடிச்சிருந்தவன் எல்லாம் உழுந்துருவான்ல. அந்த மாதிரி தான் பல ஐரோப்பிய நாடுகள் ஃபாலோ பண்ணதா சொன்னோம். அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சரிவை சந்திக்க ஆரம்பிச்சது. அப்போ உலகத்திற்கு இரண்டாவது பொருளாதார கொள்கை தேவைப்பட்டது. ஓகேவா, ஸோ இப்போ கொரோனா வேக்சின் வந்துச்சு. அடுத்த வேரியண்ட் வந்த உடனே அடுத்த வேரியண்ட் இவங்களும் வேக்சின் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த வேரியண்ட் வந்துச்சு, திரும்ப அப்டேட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான். ரைட்டா, அப்போ உலகத்துக்கு இரண்டாவது பொருளாதார கொள்கை தேவைப்படுது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவன் பேர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேவா, திஸ் எக்கனாமிக் பாலிசி இஸ் கால்ட் அஸ், the world first economic policy is called as. இந்த பொருளாதார கொள்கையின் பெயர், இந்த பொருளாதார கொள்கையின் பெயர் first one, capitalist economy. Capitalist economy or market economy. Capitalist economy or market economy. Or free trade economy. Free trade economy. Or private enterprises system. Private enterprises system. Okay ba? So capitalist economy, market economy, free trade economy, private enterprises system. இது எல்லாமே ஒன்னத்தை தான் குறிக்குது. ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதார கொள்கை தான் இந்த பெயர்கள்லாம் குறிக்குது. இன் தமிழ் மூலதன பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் மூலதன பொருளாதாரம்.
அல்லது ஜஸ்ட் ஆன் மட்டும் போடுங்க, அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம். மூலதன பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், அல்லது சந்தை பொருளாதாரம், மார்க்கெட் எக்கானமி. சந்தை சந்தை தான் தீர்மானிக்கும். சந்தை யாரு? ஓனர், கேபிட்டலிஸ்ட் தான் சந்தை வச்சிருப்போம். ஓகேவா? சந்தை பொருளாதாரம் அல்லது தடையற்ற வர்த்தகம். யாருடைய தடை இருக்காது? அரசாங்கத்தினுடைய தடை இருக்காது. அதனாலதான் தடையற்ற வர்த்தகம். ஸோ ஆடம் ஸ்மித்துடைய முதல் பொருளாதார கொள்கை வீழ்ச்சியடைய காரணம் 1929 கிரேட் டிப்ரெஷன் ஹேப்பன் இன் யூஎஸ்ஏ. ஓகேவா? அது பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னா லக்கிலி நம்மளுடைய ஜென்ரேஷனில் அதை நம்ம பார்க்கல இந்தியாவில். ஓகேவா? 1985 to 1990 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாழ்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை கிராஸ் பண்ண வந்தவங்களுக்கு. ஓகேவா? ஸோ 1985 ஒரு 20 இயர்ஸாக இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தெளிவு வரும். ஓகேவா? அவங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஸோ இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் அவ்வளோ இருந்தது. ஓகேவா? வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை, எங்கே போனாலும் வேலை இல்லை. அதனால தான் இந்திரா காந்தி அம்மையார் பார்த்தீங்கன்னா வேலைக்கு உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீ அந்த வேலைக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோ கஷ்டத்துலலாம் நம்ம இருந்திருக்கோம். நம்ம நம்ம அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் 1991 அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இந்தியாவில். கிட்டத்தட்ட 35 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ரைட்டுங்களா? அமெரிக்கா சந்திச்சது 1929க்கு அப்புறம் 2008 பராக் ஒபாமாவுடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் அமெரிக்கா திரும்ப அதே பிரச்சனை சந்திச்சான். ஆனால் நாம் இன்னும் அந்த பிரச்சனை சந்திக்கல. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசி அப்படி வச்சிருக்கோம். ஓகே, நம்மளுடைய பொருளாதார கொள்கையை அப்படி வகுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? சரி, அடுத்தது த வேர்ல்டு செகண்ட் எக்கனாமிக் பாலிசி. உலகின் இரண்டாவது பொருளாதார கொள்கை. உலகின் இரண்டாவது பொருளாதார கொள்கை. இந்த மேலுக்கு யாருன்னா காமன் பீப்புள் பேசுனாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தாராளமாக. சீனா எப்படி இருப்பாரு, அமெரிக்கா எப்படி இருப்பாரு, பிரான்ஸ் எப்படி இருப்பாருன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, ஓகேவா, டே இந்தியா 3 வேளை சாப்பாடு போடுதுரா, அதே பெருசுறான்னு. ஓகேவா? அதே நம்மளுடைய கிரேட் சேலஞ்ச். மார்க்கெட்டில் எத்தனை மொபைல் ஃபோன் மாடலில் வந்தாலும் இந்தியாவில் ஓடிடும், விற்பனை ஆயிரும். எவ்வளோ புது புது வண்டி வந்தாலும் இந்தியாவில் விற்பனை ஆயிரும். ஓகேவா? ஏன்னா இந்தியா அவ்வளோ பெரிய மார்க்கெட். ரைட்டா? ஸோ அவ்வளோ நுகர்வு இந்தியாவில் இருக்குது. அதனால தான் எப்படியாப்பட்டவனும் இந்தியா கிட்ட பகச்சிக்க மாட்டான். ஓகேவா? அவன் ஒரு லூசு பையன், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு லூசு. ஓகேவா? அவன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாதுமா. ஓகேவா? அவன் ஒரு நிர்வாகி கிடையாது. அவன் நிர்வாகியாக இருந்தால் அவனுக்கு தெரியும், நெளிவு சொல்லி தெரியும். ரைட்டுங்களா? அவன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, அவன் ஒரு மெர்ச்சன்ட்டு, அவன் ஒரு வியாபாரி. ஓகேவா? அவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ரைட்டுங்களா? அதே ஜி ஜின்பிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சைனா ஜி ஜின்பிங் எடுத்துக்கோங்க, ரஷ்யா எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சைனா இந்தியா கூட மறைமுகமாக முட்டல் மோதல் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக இந்தியா கூட நாங்கள் வர்த்தகத்தை கட் பண்ணிக்கிறோம் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஓகேவா? ஆமாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. நம்ம சைனாவை சைனாலேருந்து எங்க சொல்லும் பார்க்கலாம். இங்கே கூட எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, ஓகேவா, நாளைக்கு சைனாவிலேருந்து எந்த மூலப்பொருட்களும் இந்தியாவுக்கு வராதுன்னு இருங்க. ஒரு சின்ன மெடிசன் கூட நம்ம தயாரிக்க முடியாது, ஒரு சின்ன மெடிசன் தயாரிக்க முடியாது, ஒரு சின்ன செமிகண்டக்டர் தயாரிக்க முடியாது, தெரியுமா? ஓகேவா? 2019-20 இந்த இஷ்யூ தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் லேப்டாப்ஸ் எல்லாமே சிப்ஸ் ஃபுல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஓகேவா? நாம் நிறுத்திட்டோம். ஓகேவா? அந்த டைமில் ஏற்பட்ட தடுமாற்றம் எவ்வளோ தெரியுமா? ஓகேவா? நம்ம புதுசாக போய் ஒருத்தனை நாடி அவனுடைய ப்ராசஸ் நம்மளுக்கு செட் ஆகாமல் பல பிரச்சனைகளை சந்தித்தோம். ஓகேவா? சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் மீட் பண்ணாங்க, ஹார்ட்வேர் லைன்லாம் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சாங்க. அதனால எக்கனாமிக்கல் வேர்ல்டுன்றது வேற, அரசியல் உலகம் என்றது வேற. ரைட்டுங்களா? ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ரைட்டா? சரி, அடுத்தது த செகண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி. ஃபர்ஸ்ட் இப்போ அதுக்கு பேரை சொல்லிடணும். பேரை சொன்னால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும், அந்த கான்செப்ட் புரியும். சரியா? ஸ்டேட் ஓன்டு எக்கானமி. ஸ்டேட் ஓன்டு எக்கானமி தமிழ்ல நாட்டின் பொருளாதாரம். நாட்டின் பொருளாதாரம், அவ்வளவுதான். பொருளாதாரம் யாருது? நாடுடையது. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? அந்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது யாரு? அந்த அரசாங்கம்.
அந்த அரசாங்கம். அப்போ அப்படியே டைரக்ட் கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கும் இதுக்கும் டைரக்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல். ஓகேவா, நேர் எதிராக இருக்கும். சரி, இந்த பொருளாதார கொள்கையை வகுத்தவர், திஸ் எக்கனாமிக் பாலிசி டிராஃப்டட் பை, இந்த பொருளாதார கொள்கையை வகுத்தவர் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொது உடைமைவாதி, சிறந்த கம்யூனிஸ்ட். ஓகேவா, பட் அவர் பெஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ. கார்ல் மார்க்ஸ் அவர் ஜெர்மனி, he belongs to Germany. Many people thinking like he belongs to Russia. No, அவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர், ஜெர்மன் பிலாசபர். அடுத்தது அவருடைய புக்கு, கார்ல் மார்க்ஸோட புக்கு மூலதனம், டாஸ் கேபிட்டல். கார்ல் மார்க்ஸோட புக்கோட பேரு டாஸ் கேபிட்டல், மூலதனம். சரியா, அவர் பொது உடைமைவாதி இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டுல அவருடைய கொள்கையை. அப்ப அம்பானி கையில பொருளாதாரம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. அம்பானி கிடைக்கும், அதானிக்கு தெரியும் கிடைக்கும், டிசிஎஸ் குரூப் கிடைக்கும், இந்த HCL குரூப் கிடைக்கும். அப்போ முதலாளிகளுக்கு மட்டும் நன்மை பயக்கக்கூடியதாக மட்டும்தான் அவங்க திட்டத்தை வகுப்பாங்க, காமன் பீப்புளை திங்க் பண்ண மாட்டாங்க. அதே ஒரு நாட்டின் கையில வந்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவன் காமன் பீப்புளை பார்ப்பான். ஓகேவா, அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அந்த நாடு தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அங்க எழுதுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க எழுதணும். எழுதிங்க, எழுதுங்க. A country's economy which is only determined by the government. A country's economy which is only determined by the government. The capitalist interference should not be there. The capitalist interference should not be there. In Tamil, ஒரு நாட்டின் பொருளாதாரமானது அந்த அரசாங்கத்தினால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டின் பொருளாதாரமானது அந்த அரசாங்கத்தினால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும். முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாது. முதலாளிகளின் தலையீடு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்கப்பா. ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக் பாலிசியும் கார்ல் மார்க்ஸோட எக்கனாமிக் பாலிசியும் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே, ஸ்டேட் ஓன்ட் எக்கானமியை, நாட்டின் பொருளாதாரத்தை ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம். சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம். சோஷியலிசம், கம்யூனிசம். ரெண்டுத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஈக்குவாலிட்டி. ஓகேவா, ரெண்டுத்துக்குமே சமத்துவம் சமதர்மன்றது தான் கான்செப்ட். நம்ம ரொம்ப டெப்த்தெல்லாம் போக விரும்பல, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்குலாம் நம்ம போக வேண்டாம். ஓகேவா, நம்ம எக்கனாமிக்ஸோட நின்றுக்கலாம். சரியா, இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அது. ரைட்டுங்களா, சோஷியலிசத்தினுடைய விரிவாக்கம் தான் கம்யூனிசம். ரைட்டுங்களா, சில படங்கள்லாம் கூட அந்த டயலாக் வரும் பாருங்க, கத்தி படத்தில் வந்து தாவேக தலைவர் கூட பேசியிருப்பார். ஓகேவா, கம்யூனிசம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு அவங்க தங்கச்சி கேட்கும், அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஓகேவா, உங்களால் 4 இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னா 5வது இட்லி உங்களுது இல்லை.
அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு ஓகேவா, 5வது இட்லி நீ சாப்பிட்றனா அது அடுத்தவங்களுடைய நீ எடுத்து சாப்பிட்றன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ். ஓகே, சோசியலிசத்துக்கு கீழே எழுதுங்க. சோசியலிசத்துக்கு கீழே எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ். USSR, தமிழ்ல சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யா இன்னைக்கு இருக்கிறதும் அன்னைக்கு இருக்கிறதும் ஒண்ணுதான். 1992 வந்து சோவியத் ரஷ்யா டிஸ்இன்டெகிரேட்டட் அஸ் 18 கண்ட்ரிஸ். அதுல ஒரு கண்ட்ரியோட தான் அவன் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், உக்ரைன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் உக்ரைன் வாஸ் த பார்ட் ஆஃப் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. உக்ரைன், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், இந்த மாதிரி ஸ்தான்லாம் முடியுது பாருங்க, எக்ஸப்ட் பாகிஸ்தான். ஏன்னா அது நாம பிரிச்சு கொடுத்தது. ஓகேவா? அதனால அதை தவிர மற்ற ஸ்தான் எல்லாமே வந்து கஜகஸ்தான், எல்லா ஸ்தானும் பார்த்தீங்கன்னா டிவைடட் ஃப்ரம் ரஷ்யா. ஓகேவா? அப்படி இருந்தும் இன்னைக்கு ரஷ்யா வேர்ல்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அப்போ அந்த 18 கண்ட்ரி ஒன்னா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய நாடாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. சரி, அதான் யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா. ஓகே, அந்த பக்கம் கம்யூனிசம். சைனா. சைனா, கியூபா. சைனா தமிழ சீனா, அடுத்தது கியூபா. ஃபிடல் காஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிடல் காஸ்ட்ரோ. ஓகேவா? புரட்சி நாயகன் அப்படின்னு நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ சமீபத்தில் தான் இறந்தார். நம்ம கான்டெம்பரரி பீரியட்ல தான் அவர் இறந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க தம்பி ராகுல் காஸ்ட்ரோன்னு வந்தார், அவருமே சமீபத்தில் தான் இறந்தார். ஓகேவா? அமெரிக்காவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 50-55 வருஷம் வந்து அமெரிக்காவோட அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. ஓகே, ஃபிடல் காஸ்ட்ரோ. அதுதான் கியூபா. அடுத்ததான் வந்து ஒரு டெரர் பீஸ் வருது, நார்த் கொரியா, வடகொரியா. கிங் ஜாங் உன் பார்த்துருப்பீங்களே, தலைவன் அல்டிமேட் ஃபன் பண்ணுவோம். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, அந்த ஊரில் அந்த கண்ட்ரியில் ஒரே ஒரு கவர்மெண்ட் சேனல் தான், வேற எந்த ஒரு டிவி சேனலும் கிடையாது. அந்த சேனலில் என்ன வருதோ அதுதான், பாட்டோ படமோ என்னவோ அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நார்த் கொரியாவில் எவ்வளோ கொரோனா வந்துச்சுன்றது உலகத்துக்கே தெரியாது. எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் பிழைச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் ஐநா சபையின் கட்டுப்பாட்டின் கீழும் வரமாட்டான். எனக்குன்னு தனி ராஜ்யம், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு. எக்கனாமிக்கல் பேனு, பொருளாதார தடையை போட்டுக்க, ஒன்றும் அவசியமே கிடையாது. ஓகேவா? நான் யாரையும் நம்பாமல் என் சுய வளப்பில் நான் முன்னேறி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹைட்ரஜன் பாம்பு டெஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு ரூல் இருக்குது. ஓகே, ஒரு ட்ரீட்டி ஒன்று இருக்குது. ஆனால் அவன் டெஸ்ட் பண்ணுவான், ஏன்னா அவன் தான் யாருக்கும் கட்டு கிடக்காதவன்ல. ஓகேவா? அந்த மாதிரி என்ன சொல்கிறது, தப்பு பண்ணால் அங்கே தண்டனை தான். சாதாரண தண்டனை, மரண தண்டனை தான். சின்ன தண்டனை தப்பு பண்ணால் கூட. ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் ஒரு வருடத்தின் ஒரு வாரத்தில் யாரும் சிரிக்கக்கூடாது பொது இடங்களில். ஓகேவா? அப்படி சிரிச்ச ஜெயில் தான். ஏன்னா அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த வாரம். ஓகேவா? நார்த் கொரியாவோட ஃபவுண்டரு அவங்க அப்பா கிங் ஜாங் உன் வந்து இறந்த வாரம் அது. அந்த வாரத்தில் யாரும் சிரிக்கக்கூடாது. எங்கள் அப்பா செத்துனா நீங்கள் சிரிக்கிறீங்களாடா, செத்துன்னு சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? அவன் எப்பயோ செத்துருப்பான்டா. அதே மாதிரி தான் அவங்க அப்பா அந்த சமாதி இருக்கக்கூடிய கார்டனில் ஃப்ளவர் மலர்கள் மலரவில்லை, அது இயற்கைடா, அதுக்கு நாம் என்னடா பண்ணுறது. அந்த தோட்டக்காரனை முடிச்சு ஜெயிலில் போட்டான், ஏன்டா பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம கிங் ஜாங் உன். இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் பிறந்ததுக்கு நம்ம பெருமை பண்ணுமா, இல்லை நார்த் கொரியாவில் பிறக்கலையேன்னு சந்தோஷப்படணுமா? ஓகேவா? இந்தியா போதும் தானே, அவ்வளோதான். ரைட், சரிப்பா, அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஓகேவா? ஸோ வந்து பொலிட்டிக்கல் வைஸாக தான் சொல்லியிருக்கோம். எக்கனாமிக்கல் வைஸாக இப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு மட்டும்தான் இருக்க வேண்டும், முதலாளிகளுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சைனா கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொலிட்டிக்கலுக்கு எக்ஸாம்பிள் தான். ஆனால் நவடேஸ் உலகத்தில் எல்லா நாடுகளும் ஓகேவா நம்ம அடுத்து சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கையை தான் இப்போ பின்பற்றுகிறார்கள். ஓகேவா? சரி, இதுவுமே சில காலத்திற்கு பிறகு தோல்வியை சந்தித்தது. அதாவது ஆடம் ஸ்மித்துடைய எக்கனாமிக் பாலிசி ஃபெயிலியர்ன்றதுனால தான் த வேர்ல்டு சர்ச்சிங் ஆல்டர்னேட் எக்கனாமிக் பாலிசி. ஓகேவா? இதுலேயும் சில சறுக்கல்கள், அதனால உலகம் 3வது பொருளாதார கொள்கையை தேடியது. ஓகேவா? அப்போதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கையை வகுக்கப்பட்டது. அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அதாவதுப்பா நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஏன் சார் அரசாங்கம் தானே, அப்புறம் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா,
எல்லா நேரங்களிலும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமானிட்டைசேஷன் இன் இந்தியா 2016 2016 இந்தியாவில் பண மதிப்பிழப்பு கொள்கை கொண்டு வரப்பட்டது. வித்தவுட் எனி ப்ரையர் நோட்டீஸ், வித்தவுட் எனி ப்ரையர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஹவு மெனி டேஸ், எத்தனை நாட்கள் வந்து நம்ம ஏடிஎம் வாசலில் போய் நின்றோம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கியூ. அதனால ஏற்பட்ட எக்கனாமிக் இழப்புகள், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டாங்க தெரியுங்களா? அது வந்து ப்ரையராக முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்கணும். ஓகேவா? அவங்க சொன்ன கவர்மெண்ட் சொன்ன ஒரே ஒரு ரீசன் என்ன, பிளாக் மணியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கள்ள நோட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இட் வாஸ் எ ஃபெயிலியர் கான்செப்ட். நம்ம அரசாங்கத்துக்கு எதிராகலாம் எதுவும் பேசல, பட் வந்து ஒரு சின்ன எக்கனாமிக் பாலிசி சொல்கிறேன். லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆல்சோ ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஜிஎஸ்டி இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் தான் அது பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஊசி போகிற மாதிரி தான், ரைட்டுங்களா? ஆனால் லாங் டேர்ம் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. ஓகேவா? அதுவும் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் ஜிஎஸ்டி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே ஆயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ demonetization was the failure process, GST was the success process. Both are defined by government of India. ரைட்டுங்களா? அப்போ நம்ம இந்திய அரசாங்கம் மேற்கொண்டது தான், ஆனால் ஒரு தவறும் ஏற்படுது இல்லையா? அதே மாதிரி தான் இதுலேயே நடக்கும். அதனால இதற்கும் ஆல்டர்னேட் தேவைப்பட்டுச்சு. தட்ஸ் வை we are moving to third world economic policy. ஓகே, ஏட்டிங்கம்மா இதுக்கு பேர் எழுதிக்கங்க. ஸ்டேட் ஓன் எக்கானமி எழுதியாச்சு இல்லையா? இன்னொரு 2 பேர் அதர் நேம்ஸ், மற்ற பெயர்கள். Centralized economy, state owned economy, otherwise called as centralized economy. மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். centralized economy, மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். நான் மார்க்கெட் எக்கானமி. அடுத்தது நான் மார்க்கெட் எக்கானமி, சந்தையை சாராத பொருளாதாரம். சந்தையை சாராத பொருளாதாரம், நான் மார்க்கெட் எக்கானமி. அவ்வளவுதான். இந்த கார்ல் மார்க்ஸ் தான் ஃபேமஸா ஒரு வாசகம் இருக்கு, கவலைப்படாதீங்க, அது கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் உதவக்கூடியது தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. அது யார், அந்த பாட்ஸ் யார் சொன்னதுன்னா கார்ல் மார்க்ஸ் தான். ரைட்? சரி, அடுத்தது தேர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி, உலகின் 3வது பொருளாதார கொள்கை. ஹெட்டிங் உலகின் 3வது பொருளாதார கொள்கை. டாமி எந்திரு. உலகின் 3வது பொருளாதார கொள்கை அதான் சார். அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஆமா, அந்த மாதிரி இப்போ ஆமா ஸ்டாப் ஆகல சார், அது போயிட்டு இருந்துச்சு, பட் அது சக்சஸ் ஆகல. ஆமா, ஃபெயிலியரும் மீட் பண்ணல, ஆனா சக்சஸ் ஆகல. ஓகேங்களா? அப்ப நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? அதுக்கு ஆல்டர்னேட்டா சர்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? தேர்ட் வேர்ல்டு எக்கனாமிக் பாலிசி, உலகின் 3வது பொருளாதார கொள்கை. ஹெட்டிங் உலகின் 3வது பொருளாதார கொள்கை, which is called as mixed economy, கலப்பு பொருளாதாரம். உலகின் 3வது பொருளாதார கொள்கைக்கு பெயர் கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமி. அவ்வளவுதான், மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். அவ்வளோதான். ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. மிக்ஸ்டு எக்கானமினா ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் குடிக்கிறது தான். ஓகேவா? கூட்டு, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குழம்பு செய்வாங்க தெரியுமா? அதே தான். ஓகேவா? எங்கள் அம்மாலாம் ஒரு 4-5 பருப்பு போடுவாங்க, உழுவும் இருக்கும். ஓகேவா? ஸோ பருப்பு இருக்கும், அவரைப்பருப்பு இருக்கும், எல்லாம் போடுவாங்க, 4 வகை காய் போடுவாங்க, கூட்டு குழம்பு. ரைட்டுங்களா? அதே தான் மிக்ஸ்டு எக்கானமி. ரைட்டுங்களா? அதாவதுப்பா, இப்போ ஆடம்ஸினுடைய பொருளாதார கொள்கை இருக்குல்ல, அது 100% ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? 150 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அதுல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துக்க. அதே மாதிரி கார்ல் மார்க்ஸோட பொருளாதார கொள்கை இருக்குல்ல, அதுல நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு புதுசா ஒரு கொள்கை உருவாக்கியாச்சு, அதான் மிக்ஸ்டு எக்கானமி. ரைட்டுங்களா? நல்ல நல்ல விஷயம், அட்லி படம் மாதிரி தான். சரிங்களா?
ஸோ அங்கேருந்து அந்த படத்துல ஒரு 4 சீன், இந்த படத்துல ஒரு 4 சீன் எடுத்து போட்டு புதுசா ஒரு படம் ஆஹா ஓஹோன்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சொல்லணும்னா இந்தி மார்க்கெட்ல 1000 கோடி ஒரு பட்ஜெட் கிராஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான், அதாவது ரசிக்க வச்சுட்டாரு. அதே தான் சக்சஸ் ஃபார்முலா இந்த கலப்பு பொருளாதாரம் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. உலகத்திற்கு ஆல்டர்னேட் எக்கானமி பாலிசி தேவைப்படவில்லை. ஓகேவா? எழுதுங்கம்மா. கலப்பு பொருளாதாரம் இப்போ இந்த கலப்பு பொருளாதாரத்தை ப்ரப்போஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது எழுதுங்க, முன்னெடுத்ததுன்னு எழுதுங்க. கலப்பு பொருளாதாரத்தை முதல் முறையாக முன்னெடுத்தது proposed by the same J.M. Keynes. J.M. Keynes எழுதிருக்கீங்கல்ல, அவர் தான் கலப்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்தவர். J.M. Keynes உடைய ரோல் ரொம்பவே அதிகமாக இருக்கும்பா. வேர்ல்டு லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி. இந்தியாவில் ஆர்பிஐ கொண்டு வரதுக்கு அவரும் ஒரு காரணம். அந்த ஃபாதர் எழுதிப்பீங்க பாருங்க, அவங்கள எடுத்து இங்கே எழுதிக்கங்க. கலப்பு பொருளாதாரத்தை முதலாக முன்னெடுத்தவர் J.M. Keynes. ஃபர்ஸ்ட் proposed by J.M. Keynes. அடுத்தது அதை டெவலப் பண்ணவர். ஓகேவா? டெவலப்டு பை கொண்டு சேர்த்தவரும் கூட வச்சுக்கோங்கம்மா. மிக்ஸ்டு எக்கானமி கலப்பு பொருளாதாரத்தை புகழ் பெற செய்தவர். ஓகே, ஆஸ்லர் லாஞ்ச். ஆஸ்லர் லாஞ்ச் இவர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர். ஆஸ்லர் லாஞ்ச் பிலாங்ஸ் டு போலந்து. போலந்து. இது ஏன் வந்து இந்த கண்ட்ரி பேர்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஸ்டின், அதனால தான். சரியா? ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா இவர் வந்து போலிஷ் பிலாசபர்னு சொல்லுவாங்க. போலிஷ். ஓகேவா? போலிஸ் வேற, போலிஷ் வேற. போலிஷ் பிலாசபர். போலந்து ஷார்ட்லி கால்ட் அஸ் போலிஷ். ஸோ அங்கே ஸ்காட்டிஷ்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி. ஸ்காட்டிஷ் லைக் விஸ் சைனீஸ், அந்த மாதிரி தான். எழுதுங்க. விவேக் சொல்கிற மாதிரி தான், மிக்ஸுன்றது தான் சுற்றி கொடுத்துருங்கிறேன், இதை சாப்பிட சரியாக போயிரும்போ அப்படின்றார்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? ஏ கண்ட்ரி எக்கானமி எழுதுங்க. ஏ கண்ட்ரி எக்கானமி which is contributed by a country's economy which is contributed by both public sector and private sector. A country's economy which is contributed by both public sector and private sector. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுத்துறை நிறுவனம் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பங்களிப்பு காணப்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனம் வேண்டாம், பொதுத்துறை தனியார் துறை அந்த வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பு காணப்படும். ஓகேவா? இது கொஸ்டின் கேட்பாங்க. மற்ற டெஃபினேஷன் கொஸ்டின் கேட்குறாங்களோ இல்லையோ, இதை கண்டிப்பாக கேட்பாங்க. கலப்பு பொருளாதாரம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. காணப்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புகள் காணப்படும். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. Nowadays, most of the countries in the world, bracketல India, nowadays most of the countries in the world now following mixed economy. உலகின் பெரும்பான்மையான நாடுகள்
பிராக்கெட்ல இந்தியா. உலகின் பெரும்பான்மையான நாடுகள் தற்பொழுது கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகின்றது. உலகின் பெரும்பான்மையான நாடுகள் தற்பொழுது கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. இப்ப புரிகிறதா ஏன் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு? ஏன்னா இந்தியா ஃபாலோ பண்ணுது, அவ்வளவுதான். சரியா? அப்போ இங்க யாரும் சார் எக்கனாமிக்ல ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் தான். கவர்மெண்ட்டும் பிளே பண்ணுவாங்க, மார்க்கெட்டும் பிளே பண்ணுவாங்க. சரியா? ஆனா ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கர் யாருன்னா அது கவர்மெண்ட் தான். ரைட்டா? மற்ற நாடுகளை விட இந்தியாவில் எக்கனாமிக் பாலிசி ரொம்பவே செம ஸ்ட்ராங். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டாட்லர் எடுத்துப்போம். குழந்தை தவழும் போது, நடக்கும்போது, சரியா, அப்படியே கொஞ்சம் தத்தி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், குழந்தை நட பழகணும்னு நம்ம விட்டுருணும். ஓகேவா? ஐயோ என் குழந்தை உழப்போது, ஐயோ என் குழந்தை உழப்போது அப்படி ஒவ்வொரு டைமும் போய் பாஞ்சு பிடிச்சிங்கன்னா அந்த குழந்தை எப்படி நட பழகும்? அப்போ அதுவே அந்த குழந்தை ஒரு ஸ்டெப்பு பக்கம் போயிடுச்சு, என்ன பண்ணுவோம், போய் தூக்குவோம். ஏன்னா ஸ்டெப்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஏன்னா தவறிடுச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்தியன் எக்கானமி. ரைட்டா? ஸோ மார்க்கெட்டை ஃப்ரீயாக விளையாட விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டை ஃப்ரீயாக நீ விளையாடுறாஜா அப்படின்னு விட்டுருவாங்க. எப்பனா மார்க்கெட்டு தில்லுமுழு வேலை செய்யறான், மார்க்கெட் சரிவை நோக்கி போகுது அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சுவான். ஓகே, விட மாட்டான். ரைட்? அந்த மாதிரி இடத்துல வந்து அரசாங்கம் தான் ரோல் பிளே பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் இந்தியன் எக்கானமி இஸ் கால்ட் அஸ் போத் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் which is known as mixed economy. ஓகேவா? அவ்வளோதான்பா. இதுக்கு ஆல்டர்னேட் இன்னும் தேவைப்படலை. 1776 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 பொருளாதார கொள்கை மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஒருவேளை தேவைப்பட்டால், கலப்பு பொருளாதாரம் ஒருவேளை தோல்வியை சந்தித்தால், உலகம் அடுத்த 4வது பொருளாதார கொள்கையை நோக்கி போவோம். அதுக்குள்ள நம்ம வேலைக்கு போயிடலாம். இல்லை ஆல்ரெடி போனவங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அவ்வளோதான். வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஓவர். Let's we will enter into Indian economy. Have that. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எழுதுங்க. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. எழுதுங்க. Have the heading Indian economy. Indian economy always our economy. Part 1 part 2. தாவேகா தலைவர் சொன்னதுதான் சார், கில்லி படத்துல. ஆமா, இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் மதர் எக்கானமி. அந்த மாதிரி வரும் சார், கண்டிப்பா வரும். இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வேர்ல்டு எக்கானமி. சரியா? எழுதுங்க. இந்தியன் எக்கானமி which is belongs to Indian economy which is belongs to following 3 sectors. Indian economy which is belongs to following 3 sectors. இந்திய பொருளாதாரம் பின்வரும் 3 துறைகளை சார்ந்துள்ளது. இந்திய பொருளாதாரம் பின்வரும் 3 துறைகளை சார்ந்துள்ளது. ஓகேவா? இந்த 3 துறைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம உள்ள போலாம். கன்சிடர் அவர் ஃபேமிலி. நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம். சரியா? ஒரு 6 பேர் இருக்கிற குடும்பம். ஐயோ பெரிய குடும்பம் மாட்டேங்குது. சரி, டாடி. அழகா தமிழில் எழுதுவோம், மிஸ்டேக்ஸ் வந்தா திருத்துங்கள். அப்பா,
அப்பா வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றாரு. சரியா? விவசாயி மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு எக்ஸாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தானே. நாம கூட வருமானம் கொடுக்க கூடாதா? ரியல் லைஃப்ல தான் வரல, நாமனாச்சும் கொடுக்கலாம்ல. அடுத்தது மம்மி, அம்மா ஸ்கூல் டீச்சர் நம்மள மாதிரி. ஆமா, ஆசிரியை. ஐயோ ஆசிரியை ஸ்பெல்லிங் டீச்சர்னா போட்டுறேன். மம்மிக்கு ஒரு 80,000 ரூபாய் சேலரி. இங்கேயும் ஆண் தான் அதிகமா சம்பாதிக்கணுமா பெண் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகேவா? அடுத்தது நம்ம வீட்டுல அக்கா ஒண்ணு இருக்கும். அக்காவை பேங்க்குக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். அது பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுச்சு. சரியா? பேங்க் கிளர்க்கா போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் சேலரி. ஓகேவா? அடுத்தது நம்ம கூட வம்புலுக்கு ஒருத்தன் பிறந்திருப்பான், அண்ணன். அண்ணன் 2 சொல்லினாவோ 3 சொல்லினாவோ தெரியலையே. ஓகேவா? அண்ணன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒசூர் டிவிஎஸ் கம்பெனி வேலைக்கு போறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாமே. சரி, ஓகே, நீங்க வேற ஆசைப்பட்டீங்க. 40 தான் வரும். ஓகே, 40,000 பேஸ்ட் ஆன் த டெஸ்டினேஷன். ஓகேவா? அடுத்தது தாத்தா இருப்பாங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணன் குழந்தை இருக்கும். சரியா? அது அண்ணன். சரி, ஓகே, அண்ணி. ரைட், ஓகே ஓகே. சரி மேடம், அன்மேரிட், எல்லாருமே அன்மேரிட். ரைட்டுங்களா? ஆமா, ஒருத்தர் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா மேடம் நாம இருக்கோம்ல மேடம், இன்னும் நம்மள சொல்லல. லாஸ்ட்ல நாம வேற வரோம்ல. சரி, உடனே ஒரு தாத்தா. ஓகேவா? பாட்டி கொரோனால இறந்துட்டாங்க. ஸோ விட்டுருங்க. சரியா? தாத்தா வந்து அன்எம்ப்ளாய். ஓகேவா? அவரும் ஒரு காலத்துல விவசாயம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஸோ அன்எம்ப்ளாய் இல்லை, ஏன்னா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு பென்ஷனரா இருப்பாரு. ரைட்டுங்களா? ஸோ நம்ம அன்எம்ப்ளாயே கன்சிடர் பண்ணிக்குவோம். தாத்தாவை அன்எம்ப்ளாயே கன்சிடர் பண்ணிக்கலாம். அவரால் அதாவது 16 to 60 இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தாத்தா மோர் தென் 60. ஸோ அதனால அன்எம்ப்ளாய்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நாம. ஓகே, மைசெல்ஃப். தாத்தாக்கு ஜோடி கட்டா ஒருத்தர் வேணும்ல. தாத்தா வீட்டுல சும்மா இருக்காருல்ல, அவருக்கு பேச்சு துணைக்கு வேணும்ல. நாமளும் அன்எம்ப்ளாய். ரைட்டுங்களா? 6 பேர் வந்துட்டுமா ஃபேமிலியில? 1 2 3 4 5 6. ரைட்டா? இந்த வீட்டுடைய டோட்டல் இன்கம் எவ்வளோப்பா? 1 80, 2 40, 2 80. சரியா? ஸோ 2.8 lakhs. சொச்சமா இருக்கே. வாடகை ஒரு 20,000 ரூபாய் வருது. ஓகேவா? வீட்டு வாடகை, தாத்தா கட்டி விட்ட வீட்டுக்கு வாடகை ஒரு 20,000 ரூபாய் வருது. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்ட் ரவுண்டா 4 லட்சம் தானே வந்தது. ஐயோ, ஒரு ஆர்வத்துல போட்டுறது தான் சார். ஓகேவா? 3 லட்சம் ரூபாய். தம்பிங்க வந்து தெரியுதா? அப்போ அந்த வீட்டோட இன்கம் வந்து 3 lakhs. ஓகேவா? இந்த வீட்டோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ? ஆவரேஜ் சராசரி வருமானம் எவ்வளோ? சராசரினா வேற சார். வெரி குட் மா. 3 lakhs divided by 6. ஓகேவா? 1 2 3 4 5 6. 3 lakhs divided by 6 30. அப்ப எவ்வளவு வரும்? 50,000 வருதா? 5000 30. ரைட்டா? இந்த வீட்டுல அதிகமா சம்பாதிக்கிறது யாரு? அப்பா. செகண்ட் ஹையஸ்ட் அம்மா. ஓகே, அது மற்றதெல்லாம் விட்டுருங்க. கம்மியாக சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன். சம்பாதிக்காதவங்க தாத்தாக்கு ஜோடி ஆகிறோம் நம்ம தான். ரைட்டுங்களா? ஸோ இது ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இப்போ செக்டார்ஸுக்குள்ளே நம்ம உள்ளே போவோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் உள்ளே நம்ம போவோம். அங்கே இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேவா? அங்கே புரியணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறது. சரியா? இப்போ எழுதுங்க. 3 செக்டார்ஸ்ன்னு எழுதிருக்கீங்களா? ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம். 3 செக்டார்ஸ் எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி செக்டார். இந்தியாவும் ஒரு குடும்பம் தான். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்மா, புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்தது நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேவா? இப்போ இந்தியா வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நியர்லி வந்து 340 லட்சம் கோடி. ரைட்டுங்களா? 340 லட்சம் கோடிகள். சரியா?
எத்தனை ஜீரோ வரும்னு கால்குலேட் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சிடும். 1 10 100 1000 நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மீறி போனா 10,000 இல்ல லட்சம். ஆமா, இப்ப நான் போட்ட பாருங்க ஜீரோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஐயோ அப்ப 6 ஜீரோ வந்துச்சுன்னா அந்த மாதிரி அது இருந்துட்டு போட்டோம். 3 sectors, right? Primary sector. First one, primary sector. முதல் நிலை துறை. டெஃபினேஷன் இன்ட்ரோ கொடுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டெஃபினேஷன் ஈஸியாக புரியும். இயற்கையை சார்ந்த துறைகள், இயற்கையை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள், இயற்கையை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள் முதல்நிலை துறை எனப்படும். ஓகேவா? தி செக்டர், இயற்கையை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள் முதல்நிலை துறை எனப்படும். தி செக்டர் ஒன்லி டிபெண்டிங் ஆன் த நேச்சர். தி செக்டர் ஒன்லி டிபெண்டிங் ஆன் த நேச்சர். இயற்கையை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள். Say any examples. இயற்கையை சார்ந்த துறை தொழில். அப்பா முதல்நிலை துறை. ஓகே, அப்பா எந்த துறையை சேர்ந்தவர்? முதல்நிலை துறை. எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. அப்புறம் எவ்வளோ இருக்கு முதல்நிலைத்துறை இயற்கையை சார்ந்தது. வேற 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 அக்ரிகல்ச்சர்ல வந்துடும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைக் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அது எழுதிக்கோங்க. பண்ணைகள், அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான். சரிங்களா? ஏன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதன் கீழே வந்துடும். பண்ணைகள், ஓகேவா? கோழி பண்ணை, நாய் பண்ணை, முயல் பண்ணை, எல்லா பண்ணையும் அதில் வரும். சரி, அதுதான் இல்லை மேடம், அது அங்கே வராது. ஓகேவா? ஒன்லி ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வரும். ரைட்டுங்களா? சரி, ஃபிஷிங், மீன் பிடித்தல். ஆமாம் மேடம், அதான் இதில் பண்ணைகள்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? பவுல்ட்ரி, டெய்ரி, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டர் தான். ஃபிஷிங். அடுத்தது ஃபாரஸ்ட்ரி, வனம், வனம் சார்ந்த தொழில்கள். வனம் சார்ந்த தொழில்கள் ஃபாரஸ்ட்ரி. டிம்பரிங்லாம் இதில் தான் வரும். அதான் ஜென்ரலி வனம்னு சொல்லிட்டோம். மரம் வெட்டுறது. அப்புறம் ஏன் செம்மரம் வெட்டினா பிடிக்கிறாங்க? சந்தன மரத்தை வெட்டினா ஏன் பிடிக்கிறாங்க? ஏன்னா அது இல்லீகல். ஆமா. ஸோ பர்மிஷன் வாங்கி வெட்டலாமா? சந்தன மரம் மட்டும். ஓகேவா? சந்தன மரம் வந்து பர்மிஷன் வாங்கி நம்ம வளர்க்கலாம். ஆமா, இன்ஃபார்ம் பண்ணணும், அதாங்கிறது. சரியா? அப்போ அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து வரும்னு சொல்றோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன் கஞ்சா வளர்த்தனா பிடிக்கிறாங்க? ஏன்னா இல்லீகல். ஆமா, இந்தியாவில் அது வந்து இல்லீகல். ஓகேவா? அதனால தான். சரிப்பா, அப்போ எதெல்லாம் லீகல் பிஸ்னஸோ அதை தான் செய்யணும். ரைட்டா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல், ஆப்கானிஸ்தானில் லீகல், பாகிஸ்தானில் லீகல். ஓகேவா? மெனி யூரோப்பிய, கென்யா, இந்த மாதிரி மெனி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அதெல்லாம் லீகல். ஏன்னா அந்த பொருளாதாரமே அதை சார்ந்து தான் இருக்குன்றதுனால. சரியா? அடுத்தது மைனிங். சுரங்க தொழில் வருது. ஓகே. எண்ணெய் வயல்கள், ஆயில் ஃபீல்ட்ஸ், எண்ணெய் வயல்கள், ஆயில் ஃபீல்ட்ஸ் எக்ஸெட்ரா. இப்படி சொல்லிட்டே போகலாம். நீங்கள் அந்த கான்செப்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இயற்கை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இயற்கை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்கள், அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கட்டும். சரியா? வேற என்ன எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா வீட்டில் போயிட்டு நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் போய் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா தோணும். அப்போ ஓகேவா? அப்போ எழுதிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எண்ணெய் வயல்கள் தான், எண்ணெய் ஆயில் ஃபீல்ட்ஸ் மட்டும்தான். இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? இருந்தாலும் 1-2 இடத்துல இருக்குது.
சரியா? சரிப்பா, அடுத்தது மூவ் ஆன் டு செகண்டரி செக்டார், இரண்டாம் நிலைத்துறை. செகண்டரி செக்டார், இரண்டாம் நிலை துறை. Manufacturing industries and goods. எழுதுங்க, manufacturing industries and goods, which is comes under second sector. Manufacturing industries and goods comes under second sector. தொழிற்சாலை உற்பத்திகள், தொழிற்சாலை உற்பத்திகள் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலை உற்பத்திகள் மற்றும் தொழில்கள் இரண்டாம் நிலை துறை ஆகும். அண்ணா எங்க வேலைக்கு போனா comes under secondary sector. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ற 90% ஆஃப் ப்ராடக்ட் செகண்டரி செக்டர் தான். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன், ஃபேன், டெஸ்க், ஃபோன் எல்லாமே கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர் தான். ஸோ 1 or 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கணும். பஸ்ஸு, ஃபோனு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று 2 ப்ராடக்ட் எழுதிக்கங்க நீங்களே. உங்க 2 வீலரு, ஒன்று 2 எழுதுங்க. மொத்தம் நீங்கள் எழுதுனா இந்த நோட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். பட் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி. இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஓகேவா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்நிலை துறையிலிருந்து கிடைத்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல் மாற்றி கொடுக்கும் துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கன்சிடர், நீங்கள் சொன்னீங்களா மேடம், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? அரிசி அதை மாவா மாத்துறது. ஓகேங்களா? கோதுமை மாவா மாத்துறது. ஓகேவா? அப்போ கோதுமைன்றது பிரைமரி செக்டர், காட்டன் பிரைமரி செக்டர். ஓகேவா? ஸ்பின்னிங், ட்ரெஸ், டெக்ஸ்டைல்ஸ் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ரைட்டுங்களா? அதான். அப்போ செகண்டரி செக்டருடைய கூட்ஸுக்கு, உற்பத்தி பொருட்களுக்கு மூலப்பொருட்கள் கண்டிப்பா பிரைமரி ப்ராடக்டா தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஃபேன் எழுதிருக்கீங்க, இரும்பு தாது எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் எர்த். ஓகேவா? ஸோ ஃபோனு லித்தியம் பேட்டரி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த எர்த். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இரண்டாம் நிலைத்துறை பொருள் முதல்நிலைத்துறை சார்ந்ததா இருக்கும். அட் த சேம் டைம் முதல்நிலைத்துறையை சார்ந்த பொருட்களை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? நெல் அப்படி தின்ன முடியுமா? ஓகேவா? அப்ப ரைஸ் மில்லில் போயிட்டு மாடர்னா மாத்தி தான் ரைஸை தான் நம்ம சாப்பிட முடியும். அப்ப அதுதான். ஓகேவா? இப்ப தேன் ஒரு சில ப்ராடக்ட் அப்படியே இன்டேக் எடுத்துக்கலாம்லாம். ஓகேவா? அதையுமே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தேன் எடுத்துன்னு ஒரு 1/4 லிட்டர் தேன் இருக்கு அப்படின்னா, அதான் ஒரு 1/4 லிட்டர் தேன்ல 3/4 லிட்டர் வெள்ளப்பாக கலந்து, ஓகேவா, அது ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு சுத்திரும் லைன் டேட்ஸ், லைன் ஹனி, டாபர் ஹனி. ஓகேவா? அப்படி வேற ஒண்ணு அப்படி வித்தாங்க அப்படின்னா அது சர்வீஸ் செக்டார். ஓகேவா? அதை பத்தி அது அடுத்த செக்டார் வருது, நம்ம பேசுவோம். சரியா? அப்போ இங்க செகண்டரி செக்டார் கூட்ஸ்ன்றது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, சின்ன ஏர்பின்ல இருந்து நெகவெட்டில இருந்து ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா கப்பல் வரைக்கும், பெரிய ஷிப் வரைக்கும் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டார். ரைட்டுங்களா? இதுல யூனிக்கா ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு, ஒரு சில ஃபீல்டு இருக்கு. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம். அதை மட்டும் நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. மற்றதெல்லாம் ஓன் எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்க. நாம சொல்ற 1 2 மட்டும் எழுதிக்கங்க. வல்கனைசிங் மெட்டீரியல்ஸ். வல்கனைசிங் மெட்டீரியல்ஸ் தமிழ்ல உராய்வை தடுக்கும் பொருட்கள். உராய்வை தடுக்கும் பொருட்கள், கிரீஸ். ஓகேவா? அடுத்தது அதுதான் எல்லாமே உராய்வை தடுக்கக்கூடியது எல்லாமே. அடுத்தது ஆயில் ரீஃபைனரிஸ். ஆயில் ரீஃபைனரிஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள். எண்ணெய் கிணறு, எண்ணெய் வயல்னா முதல்நிலைத்துறை, பூமியிலிருந்து எடுக்கிறது. ஓகேவா? அதாவதுமா நம்ம இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சுத்திகரிப்பு நிலையங்கள். இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், பெட்ரோலியமாகத்தான் வரும், கச்சா எண்ணெய்ன்னு தான் சொல்றோம். அதை வாங்கிட்டு நாம இங்க ஃபில்டர் போட்டு அதை வடிகட்டுறோம். சரியா?
ஃபர்ஸ்ட் ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டீசல் தனியாக பிரிஞ்சிடும், அடுத்த ஃபில்டர் போட்டோம்னா பெட்ரோல் தனியாக பிரியும். ஓகேவா? இப்படி கடைசியா எல்லா ஃபில்டரும் போடும் பொழுது அடுத்தது ஒயிட் பெட்ரோல் வரும், அடுத்தது லாஸ்டா வந்து மண்ணெண்ணெய். ஓகேவா? அதுக்கும் அடுத்தது ஒண்ணுக்குது, அதான் க்ரூட் ஆயில். ஓகேவா? இது எல்லாம் போக வேஸ்டேஜ் ஒன்று நிற்கும், அதான் வேக்ஸ், மெழுகு. ஓகேவா? மெழுகு எடுத்து யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மெழுகு வந்து பெட்ரோலியம் தான். ஓகேவா? பெட்ரோலியமுடைய லாஸ்ட் பை ப்ராடக்ட் மெழுகு. ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் பிரிச்சு கொடுக்குது இல்லையா, மக்களின் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல். நம்ம ஒண்ணு இல்லப்பா, நம்ம வண்டியில பெட்ரோல் ஊத்துற வண்டியில டீசல் ஊத்தினா என்ன ஆகும், அடுத்த நாள் இன்ஜின் சீஸ் ஆயிரும். அப்ப பெட்ரோலியத்தை ஊத்த முடியுமா? கிடையாதுல்ல. அப்ப மக்களின் பயன்பாட்டுக்கு தகுந்தாற் போல் மாற்றி கொடுக்கக்கூடிய துறை. அதனாலதான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க, எண்ணெய் வயல்கள் கொண்டு போய் பிரைமரி செக்டர்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? த லாஸ்ட் ஒன், பவர் செக்டார்ஸ், ஆற்றல் உற்பத்தி மையங்கள். இப்படி எழுதிக்கோங்களா, மின்சாரம் உற்பத்தி மையங்கள், மின்சாரம் உற்பத்தி மையங்கள், பவர் செக்டார்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி சார், சோலார் பவர் பேனல், சூரிய ஒளிச்சம், அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தானே சார்? சூரிய ஒளி இயற்கை, ஆனா வந்து அந்த பிளேட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது செகண்ட் செக்டர். காற்றாலை மின்சாரம், காத்து இயற்கை, ஆனா அந்த டர்பைன் சுத்துறதுனால ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும், அந்த எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது இல்ல, அது செகண்ட் செக்டர். ரைட்டா? டைடல் எனர்ஜி, ஓத அலைகள், ஓதம் வந்து அடிக்கிறது, வந்து அலைகள் வந்து அடிக்கிறது இயற்கை தான், ஆனா அதனால ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி ப்ராசஸிங் செகண்ட் செக்டர். அதனால வந்து பவர் செக்டார்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பிரைமரியில் கொண்டு வரக்கூடாது, இயற்கை தானே எல்லாமே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ரைட்டா? அது எல்லாமே மூலாதாரங்கள். ஓகேவா? அதெல்லாம் ரிசோர்சஸ், அது பிரைமரி செக்டர் ரிசோர்சஸ். ஓகேவா? அவ்வளோதாம்மா. டெர்ஷரி செக்டார், த லாஸ்ட் ஒன், டெர்ஷரி செக்டார். டெர்ஷரி செக்டார், மூன்றாம் நிலை துறை. மூன்றாம் நிலை துறை, otherwise called as service sector. Service sector in Tamil, சேவை துறை. ஓகேவா? people service, people service, professions and field, people service, professions and field, departments, people service, field, professions and departments comes under service sector. மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய, மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அனைத்து துறைகளும், மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அனைத்து துறைகளும், தொழில்களும், மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அனைத்து துறைகளும் தொழில்களும் இதன் கீழ் இடம்பெறும், சேவை துறையின் கீழ் இடம்பெறும். சேவை அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Here we cannot see in the production. Here we cannot see in the production. இந்த துறையில், இந்த துறையில் நாம் உற்பத்தியை காண முடியாது. இந்த துறையில் நாம் உற்பத்தியை காண முடியாது. We can see the production only primary sector and secondary sector. உற்பத்தி என்பது முதல்நிலை துறை உற்பத்தி, இரண்டாம் நிலை துறை உற்பத்தி. சரியா? ஸோ முதல்நிலை துறையில் எப்படி உற்பத்தி சொல்லலாம், 100 மூட்டை நெல் அடிச்சோம், உற்பத்தி தான். ஓகேவா? 50 டன் கரும்பு வெட்டணும், உற்பத்தி தான். அப்படியே செகண்டரி செக்டார் வரும். ஓகேவா? இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிவிஎஸ் பைக் உற்பத்தி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபார்ச்சூன் கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50,000 ஃபார்ச்சூன் கார் உற்பத்தி பண்ணாங்க. மாருதி சுசுகி வந்து இவ்வளோ பைக் உற்பத்தி பண்ணா. ஓகேவா? ஸோ இப்படி ரைட்டுங்களா? அப்போ செகண்டரி செக்டார்ல உற்பத்தியை சொல்ல முடியும். ஆனா சர்வீஸ் செக்டார்ல ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ திரும்ப வரும், இப்போ டிவிஎஸ் கம்பெனில அந்த பைக் உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதை கொண்டாந்து ஷோரூம்ல வச்சு விற்கிறது, அது சர்வீஸ் செக்டார். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒன்று சொன்னா நம்ம ஹனி தான். ஓகேவா? ஹனி கலெக்ஷன்,
தேன் எடுத்தல் பிரைமரி செக்டார். ஓகேவா? அந்த தேனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தகுந்தாற் போல், அதான் சக்கரைப்பாகு வெள்ளைப்பாகெல்லாம் கலந்து ரைட்டுங்களா, அது ஒரு டப்பால அடைக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மக்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றக்கூடியது செகண்டரி செக்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த தேனை கொண்டாந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வச்சோ இல்லை கடையில வச்சோ வேற நார்மல் ஷாப்ஸ்ல வச்சு வியாபாரம் பண்றது சர்வீஸ் செக்டார். ஓகேவா? இதுதான் 3 துறைகளுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா? சரி, சர்வீஸ் செக்டாருக்கு எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனை, அடுத்து பேங்கிங், வங்கி சேவை, மருத்துவமனை, அடுத்தது பேங்கிங், வங்கி சேவை, டிரான்ஸ்போர்ட், வெரி இம்பார்ட்டன்ட்லி டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து சேவை, எல்லாத்துக்கு பின்னாடி சேவை முடியும்பா, அந்த நேம்லே வரும் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து சேவை. லாஸ்டா காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். ஓகேவா? ஆமா, சரியா? சோ இன்டைரக்ட்லி யூ ஹேவ் டு ரைட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அதை எழுதிட்டு பிராக்கெட்ல காஞ்சி எக்ஸலன்ட் எழுதிங்க, அப்ப புரியும். ரைட்டா? இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூல் எழுதிக்கிங்கப்பா. சரி, அதுக்குப்பா உங்க நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூலு, ஓகே, நீங்க படிச்ச காலேஜ். ஓகேவா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள். ரைட்? கல்வி நிறுவனங்கள். நான் ஒர்க் பண்றதுனால காஞ்சி எக்ஸலன்ட் சொல்றேன், நீங்க ஒர்க் பண்றது எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நம்ம டியூஷன் சென்டர்ல இருந்து ஐஐடி மெட்ராஸ் வரைக்கும், நம்ம டியூஷன் சென்டர் நம்ம வீட்டில் வச்சு நடத்துற டியூஷன் சென்டர்ல இருந்து ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பியாண்ட் த வேர்ல்டு வெளியில போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அரசியல். லாஸ்டா அரசியல், பாலிடிக்ஸ். ஓட்டு கேட்டு வரவங்க என்ன வராங்க, உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்க தரமாட்டீங்களா அப்படித்தானே கேட்குறாங்க சார். ரைட்டா? ஸோ பாலிடிக்ஸ். ஓகேவா? அதாவது சர்வீஸ் செக்டார்ல நோ ப்ரொடக்ஷன், அதுதான் நம்ம மைண்ட்ல ஓடணும். சரியா? சேவை துறையில உற்பத்தி கிடையாது, சேவை மட்டுமே, சேவை மட்டுமே, சேவை மட்டுமே. சரியா? சரி, எகைன் நம்ம அந்த குடும்பத்துக்கு போவோம். அந்த ஃபேமிலியில் அதிகமாக சம்பாரிச்சது யாரு? அப்பா. அதே மாதிரி இந்த 3 துறைகளிலும் யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, எந்த துறையிலிருந்து அதிகமான வருமானம் வருதுன்னு பார்க்கணும். ரைட்டா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப கடைசியா பார்த்த சேவை துறை தான். எழுதிக்கோங்க. இந்தியன் எக்கானமி mostly belongs to service sector. Indian economy mostly belongs to service sector. இந்திய பொருளாதாரம் பெரும்பான்மையாக சேவை துறையை சார்ந்துள்ளது. இந்திய பொருளாதாரம் பெரும்பான்மையாக சேவை துறையை சார்ந்துள்ளது. use the words depends on. Indian economy mostly depends on, பெரும்பான்மையாக சேவை துறையை சார்ந்துள்ளது. That's why Indian economy is called as service sector economy at the points. That's why Indian economy is called as service sector economy. எனவே இந்திய பொருளாதாரம் சேவைத்துறை பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. எனவே இந்திய பொருளாதாரம் சேவைத்துறை பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதாவதுமா எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு துறையை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்களோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த துறையிலிருந்து more than 50% ஆஃப் ரெவென்யூ வரும். ஓகேவா? அப்ப இந்திய பொருளாதாரத்துக்கு சேவைத்துறையிலிருந்து 53% வருமானம் வருது. 100 ரூபாயில 53 ரூபாய் சேவைத்துறை மட்டும்தான் கொடுக்குறான். ஓகேவா? அப்ப பிரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் சேர்ந்து 47 ரூபா கொடுக்குறாங்க, ஒரே ஒருத்த மட்டும் 53 ரூபா கொடுக்குறான். ரைட்டுங்களா? அதனாலதான் இந்திய பொருளாதாரத்தை சேவைத்துறை பொருளாதாரம் சொல்றோம். இப்ப அந்த வீட்டுல அப்பா மட்டுமே 1,60,60,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து 1,40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க.
அப்போ எங்கள் வீடே எங்கள் அப்பாவோட வருமானத்தை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே தான். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஓகே. ஆனால் when இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது தோராயமா எந்த வருஷம்? அதில் மாற்றுக்கிறது இல்லையா? அதில் எல்லாத்துக்கும் தெளிவாக இருந்தா சரி. when India got independence, while Indian economy, when India got independence, while Indian economy mostly depending on primary sector, mostly depending on primary sector, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பொருளாதாரம் பெரும்பான்மையாக முதல்நிலைத்துறையை சார்ந்திருந்தது. இந்திய பொருளாதாரம் பெரும்பான்மையாக முதல்நிலைத்துறையை சார்ந்திருந்தது. அவ்வளவுதான். ஓகேவா? இதோட நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமி எல்லாமே முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இன்றைய வகுப்பும் இதோட முடிவடைகிறது. ரைட்டுங்களா? மீதியை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதான் சொன்னமே சார், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்தியான்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, நீங்க உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகள் இந்தியா தான். 193 நாடு ஐநா சபையில் இருக்குதுன்னா அதுல 180 நாடு மிக்ஸ்டு எக்கானமி தான் ஃபாலோ பண்றாங்க. சரியா? சரிப்பா, தேங்க்யூ. கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்க. ஓகேவா இல்லை என்ன டெவலப் பண்ணணுமா? இந்தியன் எக்கானமி டெவலப் பண்ற மாதிரி நாமளும் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ. ஹிஸ்ட்ரி தான் போச்சு, எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமாம், ஹிஸ்ட்ரி ஒரு கிளாஸ் போயிருக்கு, இப்போ எக்கனாமிக்ஸ் ஒரு கிளாஸ். தேங்க்யூ.